பைபிள் வச்சிருக்கோங்க எல்லாம் என்னோட எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம். குட் ஃப்ரைடேக்காவது பைபிளை திறப்போமே. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 56, 57, 58 வாசிப்போம். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு எல்லாம் கவனிங்க. பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடு உட்கார்ந்தான். ஆமென். ஆமா, பைபிள் எல்லாம் கீழே வச்சிருக்க பாப்போம். நான் இன்னைக்கு இதை தான் பேச போறேன். தூரத்திலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா. ஆமா, தூரத்திலே. அல்லேலூயா. ஆமா, இதை தான் பேச போறேன். இயேசு இந்த பூமியில 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். எத்தனை ஆண்டுகள்? 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தா. கவனிங்க பாப்போம். 30 ஆண்டுகள் தன் குடும்பத்தோடு இருந்தா. குடும்பத்தை காப்பாற்றினார். தனக்கு கீழே பிறந்த யோசேப்புக்கு மரியாளுக்கு பிறந்த பிள்ளைகளை இயேசு கஷ்டப்பட்டு காப்பாற்றினார். யோசேப்பு சிறு பிராயத்திலே, இயேசு கிறிஸ்துவோட சின்ன வயசுலயே யோசேப்பு இறந்து போயிட்டார். அப்ப இயேசுவுக்கு பின்னாடி அந்த குடும்பத்துல பிறந்த எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் காப்பாற்ற ஆரம்பித்தார். ஒருவேளை சாப்பாட்டோட வலினா என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும், கஷ்டனா என்னன்னு தெரியும், நெருக்கனா என்னன்னு தெரியும், போராட்டம்னா என்னன்னு தெரியும், வேதனா என்னன்னு இயேசுவுக்கு நல்லா தெரியும். 30 ஆண்டுகள் குடும்பத்தை நடத்தி 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக ஊழியத்துக்கு வர ஆரம்பித்தார். எல்லாம் கவனிங்க. திரளான ஜனங்களை வர வச்சு அந்த திரளான ஜனங்கள்ல கொஞ்சம் பேரை தன்னுடைய சமூகத்துல கொண்டு வந்து அந்த கொஞ்சம் பேர்ல 12 பேரை சீஷர்களா செலக்ட் பண்ண ஆரம்பித்தார். இந்த 12 பேரை செலக்ட் பண்ணி 3.5 ஆண்டுகள் எப்பொழுதுமே தன் கூடவே இருக்க ஆரம்பித்தார். 3 வருஷம் அத்தனை பேர் கூட இருந்தாங்க. சாப்பிட்டது, படுத்தது, தூங்கினது, அழுதது, ஜெபம் பண்ணது எல்லாம் இயேசுவோடவே இருக்க ஆரம்பித்தார். கவனிங்க பாப்பா, அத்தனை பேர் தான். நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களை நிறைய நேரத்தில் அற்பமா பேசினோம். பேதுரு தானே மறுதளிச்சுட்டான், இவன் தானே இதை பண்ணிட்டான், அவன் தானே இதை பண்ணிட்டான். ஆக்சுவலா அவங்களுடைய டெடிகேஷன், அவங்களுடைய அர்ப்பணம் எல்லாம் பயங்கரமான பெருசு. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் யாரை செலக்ட் பண்ணாலும் காரணம் இல்லாம செலக்ட் பண்ண மாட்டா. பக்கத்துல பார்த்து சொல்லு, உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார்னா சத்தமா சொல்லிடாதீங்க, கேட்டு போறோம். உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார்னா காரணம் இல்லாம இங்க கொண்டு வரல. முகத்தை துடைக்காத, காரணம் இல்லாம உங்களை இங்க கொண்டு வரல. அல்லேலூயா. ஆமா, அந்த சும்மா வாங்க, சும்மா பார்க்க வந்த, சும்மா போன, சும்மா எல்லாம் ஆண்டவர் கிடையாது, நிஜமா தான் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்ம தான் எல்லாத்துக்கும் சும்மா வரும். அக்கா தங்கச்சிக்கு போனா கை வீசிட்டே போவோம். சும்மா பார்க்க வந்த அண்ணன் தம்பியை பார்க்க போனா கை வீசிட்டே போனோம். சும்மா பெத்தெடுத்த தாய் தகப்பனை பார்க்க போனாலும் கை வீசிட்டு போற ஜென்மங்கள்லாம் இருக்கு. சும்மா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நாம எப்பவுமே சும்மா தான். ஆனா ஆண்டவர் சும்மா கிடையாது, நிஜமாவே உண்மையாகவே சொன்னதை அப்படியே செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, ஒருத்தனையும் சும்மா ஆண்டவர் வச்சில்ல பக்கத்துல. இவங்களுடைய இந்த சீஷர்களுடைய அர்ப்பணிப்பு எல்லாம் பயங்கர பெருசு. 12 சீஷர்கள்ல 10 பேர் மீனவர்கள், 2 பேர் தான். யூதாஸ் காரியத்தை வந்து நல்ல வெல் எஜுகேட்டட் ஃபெல்லோ, ஒரு புரட்சியாளனா இருக்கக்கூடியவன் யூதாஸ் காரியத்தை. அவன் ஒரு பக்கம் இருக்கட்டும். லேவி இருக்கிறான் மேத்யூ, அவன் வந்து ஒரு பெரிய டாக்ஸ் கலெக்டர், அவன் நல்லா படிச்சவன். இந்த 2 பேரை தவிர 10 பேர் படிச்சவங்க தான், ஆனா படிக்காதவங்க. அதான் நம்ம கேஸ்ன்ற 10+2 ஃபெயிலுங்கற. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, பாருங்க, நல்ல படிக்காதவங்க மீனவர்களா இருக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் இயேசு கலிலேயா கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்கிற இடத்துல போறார். திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வந்துட்டாங்க. ஆண்டவர் பேதுருடைய அனுமதி இல்லாம பேதுரு போட்ல இருந்து உட்கார்ந்து அவனையே பார்த்து சொல்றார், போட்டை தள்ளி விடுங்கிறார். இவன் போட்டை தள்ளி விட கடல்ல போய் நின்னு ஆண்டவர் பிரசங்கம் பண்றார். திரளான ஜனங்க வந்திருக்கிறாங்க. கவுண்ட்லெஸ் பீப்புள், எண்ணிக்கை கடங்காதவர்கள் அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. இயேசு பிரசங்கம் பண்ண அற்புதம் நடக்குது. விடுதலை உண்டாகுது. பேய் ஓடுது, குருடன் காண்றான், செவிடன் கேட்கிறான், முடவன் நடக்கிறான், ஊமையர் பேசுறான். எல்லா இடத்திலும் பயங்கரமான அற்புதம் நடக்குது. பேதுரு படகு, ஆனா பேதுருக்கு ஒண்ணுமே நடக்கல. எல்லாருக்கும் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. பேதுரு உட்கார்ந்து கரையில உட்கார்ந்துட்டு வலையை அலசிட்டு இருக்கிறான்.
பாருங்க, எல்லாருக்கும் நடந்து முடிச்சிட்டு கடைசியா எல்லா ஜனங்களும் திருப்தியாய் வெளியே போன உடனே ஆண்டவர் பேதுரு பக்கத்துல வந்து சொல்றாரு, எப்பா மீன் பிடிக்கும்படி படகை தள்ளிட்டு ஆழத்துல போய் வலைய போடு அப்படிங்கிறா. கவனிங்க, அவன் ஜெபம் பண்ணல, அவன் ஆண்டவரை கேட்கல, அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஐயரே ரா முழுவதும் நாங்கள் கஷ்டப்பட்டோம், ஆகிலும் ஒன்னும் அகப்படல. எல்லாம் கவனிங்க, கலிலேய கடல்ல பேதுரு வச்சிருக்கிற போட்டை மாதிரி வலை மாதிரி யாரும் வச்சிருந்தது கிடையாது. ஒரு முறை பேதுரு வலையை எடுத்துட்டு போட்டை எடுத்துட்டு மீன் பிடிக்க போனா மீன் விற்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா மாறிடுவாங்களாம். அண்ணன் போயிருக்கிறார், வந்தார்னா இன்னைக்கு நல்ல மீன் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்களாம். அவ்வளவு வெல் எக்ஸ்பர்ட் அவன், தேறினவன். அவன் போட்ட மாதிரி, அவன் படக மாதிரி, அவன் வலை மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கானது கிடையாது. அவங்க தாத்தா இருந்தார், அவங்க அப்பா இருந்தார், இப்ப இவன் இருக்கிறான், எல்லாம் தேறினவன். அவனை மாதிரி ஞானவான், எந்த நேரத்துல எப்ப வலைய போட்டா என்ன கிடைக்குன்னு தெரியாது. அப்பேற்பட்ட கலிலேயா கடலை தான் படிச்சு தேறினவன். அப்பேற்பட்ட அவன் தெரிஞ்ச, படிச்ச, அறிஞ்ச, புரிஞ்ச எல்லாமே அவனை ஏமாற்றி அவனை வெட்கத்துக்குள்ளாக தள்ள ஆரம்பிச்சிருச்சு. எதெல்லாம் இவன் வாழ்க்கைக்கு நம்பிக்கையா இருந்ததோ, வெளிச்சமா இருந்ததோ, பாதையா இருந்ததோ எல்லாம் அடைக்கப்பட்ட உடனே பாருங்க, கரையில உட்கார்ந்துட்டு வலையை அலசிட்டு இருக்கிறான். இயேசு வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு சொல்றான், உன் படகை தள்ளி கொண்டு போய் ஆழத்துல மீன் பிடிக்கும்படி வலையை போடு அப்படிங்கிறார். ஆண்டவரை பார்த்து பேதுரு சொல்றான், இவன் ஒரு பெரிய மதவாதி. எல்லாம் என்ன பாருங்க, நம்மள மாதிரி குட் ஃப்ரைடேக்கு, ஈஸ்டருக்கு, கிறிஸ்துமஸ்க்கு வரவங்க கிடையாது. சில பேர் பாத்தீங்களா, மரியாளுக்கு பிரசவம் பார்க்கறதுக்காகவே கிறிஸ்துமஸ்க்கு வருவாங்க. ஏன்னா இவங்க பிரசவம் பார்த்தா தானே மரியாதை குழந்தைய பெத்தெடுப்பா. ஆளுகளப்பா நல்லா சத்தம் அல்லையே சொல்லுங்க பாப்போம். ஆமா, குட் ஃப்ரைடேக்கு வந்து பிலாத்து கிட்ட போய் எப்படியாச்சும் வாதாடுறது, எப்படியாச்சும் காப்பாத்தியா வாதாட முடியாது, வாதாடி பிலாத்து வேலை காப்பாற்ற முடியறதுனால சோகமா வந்து உட்காந்து வார்த்தையை கேட்டுட்டு போறது. என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க? இயேசுவின் ரத்தம் செய்யும். சில பேர் இதோட ஓவர் பரிசுத்தம். அல்லேலூயா. ஈஸ்டர் அன்னைக்கு தான் காலையில எந்திரிச்சு புது துணியை போட்டுக்கு நேரம் வந்து கல்லு நீங்க புரட்டினா தானே இயேசுவே உள்ள இருந்து வெளியே வருவாரு. இதுக்குன்னே சிலர் பிறவி எடுத்திருக்கு. ஆனா எடுக்காத மாதிரி என்னைய பாத்தீங்க பார், அதான் உங்ககிட்ட இருக்கிற கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு இப்படித்தான் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. சிலர் நியூ இயருக்கு மட்டும் வரது, ஏன்னா அவங்க வந்து கற்பூரத்தை கொளுத்தி தீப ஆராதனை காட்டினா தான் நியூ இயர் என்ன செய்யும். அதை விட கொடுமை என்னன்னா 11:55 வந்து 12:05 போயிடுவாங்க. அல்லேலூயா. நீ எல்லாம் விளங்குவ, நான் சொல்லல, நீங்களே பதில் சொல்லிக்கங்க. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாம் இன்னைக்கு இப்படித்தான் இருக்குது, எதிர்மறையா தான் இருக்க ஆரம்பிக்குது. ஆனா பேதுரு அப்படி கிடையாது. அவன் ஒரு பெரிய மதவாதி, எபிரேயன், நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினவன், ரெகுலரா சபைக்கு போனவன், ரெகுலரா ஆராதிச்சவன், ரெகுலரா பலி செலுத்தினவன், ரெகுலரா பிரசங்கத்தை கேட்டவன், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆராதித்தவன். அவனை மாதிரி பிரசங்கம் கேட்டவன் கிடையாது, அவனை மாதிரி நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவன் கிடையாது, அவனை மாதிரி தெய்வத்தை தேடினவன் கிடையாது. ஆனா அப்பேற்பட்டவன் இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கத்தை கேட்ட உடனே ஏதோ ஒண்ணு அவன் மனசுல இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தது. இதுவரைக்கும் அவன் பார்த்த பிரசங்கியாரை விட, இதுவரைக்கும் அவன் கேட்ட பிரசங்கம் எல்லாத்தை விட இயேசு கிறிஸ்துவோட பிரசங்கம் ஏதோ ஒரு பெரிய அசைவ, ஒரு தாக்கத்தை உண்டாக்கினபடினாலே அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஐயரே ரா முழுவதும் நான் கஷ்டப்பட்டேன். I tried my best level. என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் செஞ்சேன், அகப்படல. ஆனா நான் எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டையா, எத்தனையோ பேரை பார்த்தையா, அத்தனை பேரை விட நீங்க பேசுனது ஏதோ ஒண்ணு பண்ணுதியா, உங்க வார்த்தையின்படி. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். உங்க வார்த்தையின்படி நான் கடலுக்கு போறேங்கிறான். ஏமாற்றின கடல், ஏமாற்றின படகு, ஏமாற்றின வலை. பாருங்க, அதே பேதுரு உள்ள போய் மீனை பிடிக்கிற. ஆண்டவர் சொல்றார், வலைகளை போடுங்கிறார். வலைகளை இவன் வச்சிருக்கிறது ஒரு வலை தான். ஆமென். பக்கத்துல இருக்கிறவனை கொட்டா அவன் பணக்காரன் ஆயிடுவான்ல. ஐயோ, நம்ம என்ன லேசுப்பட்ட ஆளுங்களா? சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, கவனிங்க பாப்போம். வலையை போட்டு ஆரம்பித்தோன்னே 2 படகு நிரம்பத்தக்கதாக மீன் வந்தது. மீனை வந்து கரையில விட்டுட்டு நேரம் வந்து ஆண்டவர் பாதத்துல விடுறான். ஐயரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிடுங்கய்யா அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, வந்ததே உன்னை பிடிக்கத்தானே. அல்லேலூயா. ஆமா, பாருங்க, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவரா மாத்த போறேன். என் பின்னாடி வான உடனே அவ்வளோ படகு, குடும்ப தொழில், குலத்தொழில் மாதிரி அது அவனுக்கு இருந்தவன். தான் படகு, தான் வலை, தான் கடல், 2 படகு, மீன். அவங்க அப்பனை கேட்கல, ஒய்ஃபை கேட்கல, அல்லேலூயா, பிள்ளைகளை கேட்கல, மாமியாரை கேட்கல. கலவர பூமி, மாமியாரை கேட்கல. அதனால தான் மாமியார் உடம்பு சொல்லணுன்னே உடனே இயேசுவை கூட்டிட்டு போனாம்ப. ஏதோ பேதுருவால முடிஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மாமியாரை கேட்கல, யாரையும் கேட்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஆண்டவரை ஃபாலோ பண்ண போறேன். ஐயா, அவன் அர்ப்பணிப்பு பெருசியா. மதவாதியை மாத்த முடியாது.
ஆனா இவன் மாறிட்டான். இவன் 1008 பிரசங்கத்தை கேட்டவன். தேவ சத்தத்துக்கு ஒரே ஒரு முறை தான் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டான். அர்ப்பணிச்சு, அவன் அர்ப்பணிப்பு பெருசு. வந்துட்டான். பின் வச்ச காலை முன் வச்ச காலை பின்னாடி வைக்கல. 3.5 வருஷம் ஆண்டவரோடு இருக்க ஆரம்பித்தான். அவன் அர்ப்பணிப்பு பெருசு. 2வது, அவனை மாறி பாருங்க, எல்லாவற்றையும் தியாகம் பண்ணக்கூடிய ஆள் யாரும் கிடையாது. ஒய்ஃப் எத்தனை போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிருப்பா. ஐயோ சும்மா தலையாட்டுங்க, நானும் உங்களை சொன்ன மாதிரி நீங்க என்னைய பாக்குறீங்க, அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் அந்த பாஸ்டர் தான் வேலை வெட்டி இல்லாம கூப்பிடுறாருன்னா நீ அந்த ஆளு பின்னாடியே போய்ங்கிற. சொல்லாத மாதிரி என்னைய பாக்குறேன்னு கேட்டுச்சே நீங்க பேசுனது, அல்லேலூயா. ஐயோ பேசிருப்பா, அத்தனை அடி அத்தனை பிரச்சனை, பட் ஏட் முன்னாடி காலை வச்சுட்டா, பின்னாடி திரும்பி போல. அவன் அர்ப்பணிப்பு அவ்வளவு அற்புதமான தியாகம் பண்ணான். மீன் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டான். உடனே ஃபாலோ பண்ணான், உடனே அர்ப்பணிக்க ஆரம்பித்தான். 3.5 வருஷம் ஆண்டவரோடு இருந்தான். எத்தனை பேர் கேட்டிருப்பான், ஆனா பாவி நல்ல பொழப்ப விட்டுட்டு அந்த ஆளு பின்னாடி சொத்துற, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எத்தனை பேர் சொல்லியிருப்பான். அப்புறம் வக்கு இல்லாதனால பைபிளை தூக்கி ஊழியத்துக்கு வந்துட்டான். நீங்க கூட தானே பார்த்து சொல்லியிருப்பீங்க, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் சொல்லியிருப்பான். அத்தனை பேரோட நிந்தை பேச்சை கேட்டோம், ஒருபோதும் பின்வாங்காம ஆண்டவர் 3.5 வருஷம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான். பியூட்டி என்னன்னா, பேதுரு எங்க இருக்கிறானோ அங்க இயேசு இருப்பா, எங்க இயேசு இருக்கிறாரோ அங்க யார் இருப்பா? சத்தமா சொல்லுங்க, யார் இருப்பா? பேதுரு இருப்பா. இயேசுவையும் பேதுருவையும் பிரிக்க முடியாது. ஆமென். எல்லா இடத்துலயும் பேதுரு இருக்கிற இடத்துல இயேசு இருப்பா, இயேசு இருக்கிற இடத்துல பேதுரு இருப்பா. அவரை விட்டு ஒரு செகண்ட் கூட விலகாம இருக்க ஆரம்பித்தான். அதே மாதிரி பாருங்க, செத்து போன வீட்டுக்கு போனா பேதுரு கூட இருப்பான். எல்லாம் கவனிங்க பாப்பா. மறுரூப மலைக்கு போனா பேதுரு கூட இருக்க ஆரம்பிப்பான். ஜெபம் பண்ண போனா பேதுரு கூட இருக்க ஆரம்பிப்பான். எல்லா காரியத்திலையும் ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட பேதுரு இயேசுவை விட்டு விலகல, இயேசுவும் பேதுரு விட்டு விலகல. அப்போ திடகாத்திரமான மனதோட ஆண்டவரை பின்பற்றுவதற்கு ஏதுவாக காணப்பட்டான். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவனை மாதிரி பாசம் உள்ளவன் வைராக்கியம் உள்ளவன் யாரும் கிடையாது, அல்லேலூயா. இயேசுவை முழு மனசா நேசிச்சவன் அவனை மாதிரி யாரோ, சத்தமா சொல்லுங்க, இல்ல. வைராக்கியம் உள்ளவன் யாரும் கிடையாது. ஆண்டவர் சொல்றா, டேய் ஊரெல்லாம் என்ன ஒரு மாதிரி பேசுது, நீங்க என்னடா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறான். ஒருத்தர் சொல்றான், செத்து போன யோவான் ஸ்நானகங்கிறான், எலியாங்கிறான், தீர்க்கதரிசிகளில ஒருத்தருங்கிறான், எரேமியா அப்படிங்கிறான், மரித்து போன தீர்க்கதரிசிகள் ஒருத்தங்கிறான். இன்னொருத்தர் சொன்னா பிசாசுக்களின் தலைவன் அப்படின்னா, இன்னொருத்தர் சொன்னா அமெரிக்கா தேசத்தின் கடவுள்னு சொன்னா. சில விளங்காதவன் இருந்தான், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அவன் ஒரு பண்டாரம். ஆமே, என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் எங்க நடந்து ஒன்னும் கேட்கறது கிடையாது. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இந்த மாதிரி எல்லாரும் இயேசுவை பத்தி தப்பு தப்பா சொல்லும் போது பேதுரு மட்டும் தான் சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பாருங்க, தெய்வத்தோடு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல வெளிப்பாடு பெற்றத்தக்க, பாருங்க வெளிப்பாடை பெற்று எல்லாருக்கும் அறிவிக்கத்தக்க இடத்துல இருக்க ஆரம்பித்த ஆண்டவர் சொல்றா, பேதுருவே மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தலடா, பரலோகத்தின் தெய்வமே உனக்கு இதை வெளிப்படுத்த ஆரம்பித்தாரா. அப்பேற்பட்ட வெளிப்பாடு பெற்றவன் பேதுரு. கவனிங்க பாப்போம். ஆண்டவரை முழுசா தெரிஞ்சவன். எல்லாரும் இப்ப போறான், ராபோஜனை நடக்குது. எல்லாம் கவனிங்க பாப்போம். மேல ராபோஜனை நடக்குது. யோவான் வீட்டுல போய் வாசித்து பார்க்கணும். இப்ப யாரும் பைபிளை திறக்கூடாது. யோவான் 13, 14, 15, 16, 17 இந்த 3, இந்த எத்தனை அதிகாரம் சொன்ன ஏதோ கணக்குல நான் வீக்கு, அல்லேலூயா. அந்த 4 அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா தம் பிள்ளையை விட்டு பிரியும் போது, ஏதோ ஒரு பலவீனத்துல அந்த அம்மா சாக போதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைங்க கிட்ட கடைசியா சொல்ற வார்த்தை மாதிரி இருக்கும். ஒரு தகப்பன் தன் பிள்ளை விட்டு பிரியும் போது சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு அப்பா அம்மா உட்கார வச்சு பிள்ளைகளை விட்டு பிரியும் போது என்ன நடக்குமோ அது இருக்கும். ஒரு புருஷன் மனைவி விட்டு பிரியும் போது, எப்பா பத்திரமா பிள்ளைகளை பார்த்துக்கியா, குடும்பத்தை பார்த்துக்கியா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க, பாரத்தோட. அந்த பிரிவினுடைய வலியும் வேதனையும் இந்த 13, 14, 15, 16, 17 இந்த அதிகாரம் யோவான் இத்தனை அதிகாரத்துல இந்த பிரிவை பத்தி ஆண்டவர் சொல்லியிருப்பா. எல்லாம் கவனிங்க பாப்போம். மேல் வீட்டாரில ராபோஜனம் நடக்குது. ஆண்டவர் எந்திரிக்கிறா, தன் வஸ்திரத்தை கலட்டி வச்சுட்டு வேலைக்காரனை போல இடுப்புல துண்டை கட்டுறா. துண்டை கட்டிட்டு ஒரு பவுல்ல ஒரு பேஷன் எடுத்துட்டு அந்த பேஷன்ல துணியை நினைச்சு எல்லாருடைய காலையும் கழுவுறா. ஐயா, செத்து போனவனை உயிரோடு எழுப்பினவரையா, குருடனுடைய கண்களை திறந்தவர், முடவர்களை நடக்க செய்தவர், மரணத்தை ஜீவனமாய் மாத்தினவர், அவரை பார்க்க, அவரை தொட, அவர் பக்கத்துல நிக்க, அவருடைய வஸ்திரத்தை தொட, அவரிடத்துல இருந்து வல்லமையை பெற திரளான கூட்டம் இருந்தது. ஆனா அத்தனை பேரையும் விட்டுட்டு இந்த 12 பேருக்கு பக்கத்துல வந்து தம் வஸ்திரத்தை கலட்டிட்டு ஒரு வேலைக்காரனை போல இடுப்புல துண்டை கட்டிட்டு அவன் காலை கழுவுறா. எல்லாருடைய காலையும் கழுவுறா. இவனுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. கழுவிட்டே சொல்றா, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறுண்டு போகும், நீங்க எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிடுவீங்க தெரியுமா அப்படிங்கிறார். 3 வருஷம் கூட இருந்தான்.
சாப்பிட்டான், படுத்தான், தூங்கினான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த 12 பேரை இயேசு ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்கல. எவன்னா கேள்வி கேட்டான்னு ஆண்டவர் வந்து முன்னாடி நின்று அந்த 12 பேரை காப்பாத்தினா. ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்கல, எந்த இடத்துலையும் தலை குனிய விடல. அந்த 12 பேரை தனியா கூப்பிட்டு திட்டிருப்பாரே தவிர, ஆனா பொதுவுல மற்றவங்க இடத்துல அவமானப்பட ஆண்டவர் விடவே இல்லை. கவனிங்க பார்ப்போம். இப்ப காலை கழுவுறார், அவங்களுக்கே ஒரு திகிலா இருக்கு, என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கிறார். உங்களில் ஒருவனை காட்டி கொடுக்க போறாங்கிறார். ஒருத்தன் தான் குதிகால தூக்கிட்டாங்கிறார். உங்களில் இருக்கிற எல்லாரும் என்னை விட்டு விலகி போயிடுவங்கிறார். எல்லாத்துக்கும் கலக்கமா இருக்கு. அப்படியே இவன் பேதுரு எல்லாரையும் பார்த்து சொல்றான், ஆண்டவரே யார் உங்களை விட்டு போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் ஆண்டவரே அப்படிங்கிறான். ஆண்டவர் பார்த்து நக்கலா சிரிச்சிருப்பார். சிரிச்சிட்டு பேதுருவை பார்த்து சொல்லிடுவார், பேதுருவே அத்தனை பேரை விட உன்னை மட்டும்தான் என் பக்கத்துல வச்சிருந்தேன். ஆனா நீதான் சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன மறுதளிக்க போற சொல்றான். சத்தியமா நான் செய்ய மாட்டாண்டவரே, யார் உங்களை விட்டு போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். இந்த அப்பா மாதிரிலாம் பையனை பார்த்து சொல்லுவாங்க, டே வேணாடா விழுந்துருவேன்டா. அந்த பையன் சொல்லுவான், அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சும்மாரு. அப்பா அதுக்கப்புறம் பேச மாட்டார். நல்ல அப்பா பார்த்தா பேச மாட்டார். போ வாங்கி கட்டிக்கணும் வா. இந்த பாசம் மாதிரி நடிக்கிற அப்பா தான் பேசுவாங்க. அப்பா நல்ல அப்பனா இருந்தா பேச மாட்டான். சொன்ன திருந்தல, கழுத கெட்டுட்டு வரட்டும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஏன்னா கேருபின் சேராபின்களோட குடும்பம் நடத்துற மாதிரி உட்காந்துருக்கீங்க பாரு. அதான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா வருவீங்க, சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஆமா, ஒரு முறை சொன்னா கேட்கலன்னா விட்டுடுவாங்க. நல்ல தகப்ப, அவன் அடிபட்டுட்டு வரட்டும், அவன் போட்ட வாங்கிட்டு வரட்டும், அப்பதான் அவனுக்கு உணர்வடையும். பேதுருவை பார்த்து சொல்றாரு, டேய் எல்லாரும் விட நீ என்ன மோசமா 3 தடவை மறுதளிக்க போறடா. ஆண்டவரை பார்த்து சொல்றான், சத்தியமா ஆண்டவரே அவங்களை விட்டு போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். இந்த மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது ஆண்டவரே, நீங்க வேற ஏதோ நினைப்புல பேசிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் நான் கிடையாது ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொன்னான். பாருங்க, இப்ப மேல் வீட்டாரில் ராபோச்சனம் முடிஞ்சிடுச்சு. கீழே இறங்கி கெஸ்தமனை தோட்டத்துக்கு ஜெபம் பண்றதுக்காக போறான். நைட்டு 12 மணி, ஊரே தூங்கிட்டு கிடக்கு. அப்பேற்பட்ட நேரத்தில் அந்த பிரிவை பத்தி பேசிட்டு வரா. பேசிட்டே வரும்போது ஆண்டவர் சொல்றா, இதுக்கப்புறம் பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க, உங்க மனசெல்லாம் உடைஞ்சிரும், அதனால விட்டுடுற அப்படின்ட்டு கெஸ்தமனை தோட்டத்துக்கு வந்தா. கெஸ்தமனை தோட்டத்துக்கு இவ்வளவு பேசுறாங்கல்ல, குட் ஃப்ரைடேக்கு வந்து ஏதாவது ஒண்ணு செய்வனும் வந்தோம்ல, அப்படியே வந்து நம்மள மாதிரியே தூங்கினாம் பாரு. எந்த தெய்வமே, அல்லேலூயா. இத்தனை நாய் கத்திலி அசால்ட்டா தூங்குறல்ல, கிருபை. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஜெபமன் எல்லாம் தோட்டத்துக்கு போனா மொத்த பேர் நம்மள மாதிரியே தூங்கிட்டா. அவர் அங்க ஜெபம் பண்றாரு, ரத்த நாளங்கள் வெடிக்குது. எந்திரிச்சு வந்து சொல்றாரு, டேய் 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா, எனக்காக இல்லடா உங்களுக்காக தான்டா அப்படிங்கிறார். கண்டிப்பா நம்ம தூங்கி எந்திரிச்சு திடீர்னு ஒரு தண்ணி பாஷை பேசுறான்னா தூங்கி எந்திரிச்சிருக்கிறான்னு அர்த்தம். ஐயோ உங்க வித்தெல்லாம் எங்களுக்கு தெரியும், சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அப்பவே எங்கேயோ, ஆமா நிஜமா நான் சொல்றேன், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அந்த மாதிரி எந்திரிச்சு ஜெபம் பண்ற ஆண்டவரே நான் திரும்ப தூங்கிட்டான். இப்ப இயேசுவை பிடிக்க வந்துட்டான். பிடிக்க வந்து தூக்க கலக்கத்தை விட்டு எந்திரிச்சிட்டான். கவனிங்க பாப்போம், எல்லாம் எந்திரிச்சிட்டான். ஒரு பெரிய சேனை வருது. யோவானும் இயேசுவும் ஒரே மாதிரி இருப்பாங்களாம், வயசு மட்டும்தான் வித்தியாசம். யோவானும் இயேசுவும் ஒரே மாதிரி இருப்பாங்களாம். யூதாஸ் காரியத்தும் இயேசுவும் ஒரே மாதிரி இருப்பாங்களாம். தூரத்துல இருந்து பார்த்தா ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ட்வின்ஸ் மாதிரியே இருப்பாங்களாம். தூரத்துல இருந்து பார்த்தா ஒரே மாதிரி இருப்பாங்களாம். அதனாலதான் யூதாஸ் ரோம போர்ச்சவர்கள் கிட்ட சொல்றான், ரோம போர்ச்சவர்களுக்கு யாரு இயேசுன்னு என்ன தெரியாது. இப்போ இங்க ஒரு ஏஜி சர்ச் நடக்குதுன்னு தெரியும், ஆனா யாரு பாஸ்டர்னு வந்தாதான் இப்பயாவது உங்களுக்கு தெரியற மாதிரி பேசுறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப அதே மாதிரி தான் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியும், அற்புதம் நடக்குதுன்னு தெரியும், விடுதலை உண்டாகுதுன்னு தெரியும், ஆனா இயேசுவை யாரும் பார்த்தது கிடையாது. இப்ப யூதாஸ் காரியத்து பேரம் பேசிட்டு ராணுவத்தை கொண்டு வரான். ராணுவத்தை எல்லாத்தையும் கொண்டு வர நேரத்துல கவனிங்க, அத்தனை பேர் வரும்போது பேதுரு டென்ஷன் ஆயிட்டான். அல்லேலூயா. எடுத்தாம்பர் பட்டயத்தை எடுத்து யார் காதை வெட்டிட்டா? யாரு காதை வெட்டினா எனக்கு என்ன பாஸ்டர், யாரும் காதை வெட்டல. யாரு காதை வெட்டிட்டா? மல்கூஸ் அப்படிங்கிற பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டிட்டான். நான் என்ன சொல்றேன், ஏன் மல்கூஸ் காதை வெட்டணும்? பிடிக்க வந்த ராணுவ வீரன் காதை வெட்டணும். அப்படி இல்லைன்னா
யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தவன் காதை வெட்டி இருக்கணும். கை தட்டுங்க பாப்போம் அக்காவுக்கு. நீங்களும் சொல்லாதீங்க, சொல்றவங்களையும் சொல்ல விடாதீங்க. நல்ல கை தட்டுங்கப்பா. அல்லேலூயா. அப்படியாவது உங்க தூக்கம் கலைனன் தான். அல்ல ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க. ஒண்ணு, யூதாஸ் காரியத்துக்கு காதை வெட்டி இருக்கணும். அப்படி இல்லாட்டி கைது பண்ண வர ராணுவ வீரனுடைய காதை வெட்டணும். ஆனா 2 பேருடைய காதை வெட்டாம ஏன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டினா தெரியுமா? எனக்கும் தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஏன்னா நீங்க யோவான்ல படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் கவனிங்க. ராணுவ வீரன் அடிப்பதற்காக வரமாட்டான். அவன் கைது பண்ணி கொண்டு போய் விசாரணைக்கு அப்புறமா தான் அடிப்பான். ஆனா பிரதான ஆசாரியர் அண்ணாவும் காய்பாவும் தான் கீழே இருக்கிற அடியாட்கள் மொத்த பேரையும் தடியோட, கம்போட, கட்டையோட, கத்தியோட அத்தனை பேரையும் அனுப்பி அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணி, அவன் தான் செத்துவன உயிரோடு எழுப்பினான்ல, குருடனை காண செஞ்சான்ல, முடவனை நடக்க செஞ்சான்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணான்னா மொத்த பேரும் சேர்ந்து போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு அனுப்பினான். ஆமே, இதெல்லாம் பைபிள் இருக்கான்னு என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அத்தனை பேரோட வர. இந்த எடுத்து வாசிங்க பாப்போம். யோவான் 18, யோவான் 18 3வது வசனத்தை 8வது வசனத்தை வாசிங்க. எல்லாம் கவனிங்க. பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களாலே அனுப்பப்பட்ட, எல்லாம் கவனிங்க பாப்போம். ஆக்சுவலா யாரு வரணும்? ராணுவ வீரர் வரணும். ஆசாரியனுடைய வேலைக்காரனுக்கு அங்க என்ன வேலை? அவர்களால் அனுப்பப்பட்ட அடியாட்கள் அத்தனை பேரோட வரா. இந்த எல்லா அடியாட்களுக்கு கேப்டன் யாரு? ஐயா மல்கூஸ். சத்தம் ஆமென் சொல்லு. ஐயோ, புரியுதா இல்லையா? ஆமா, ஓனர் ஒழுங்கா இருந்தாலும் வாட்ச்மேன் பண்ற அலும்பு தாங்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அந்த மாதிரி இவன் ரொம்ப பந்தா பண்ணிட்டு அத்தனை பேரை கூட்டிட்டு தடியோட கம்போடு வந்தான் பார். எடுத்தான் பார் கத்தி. எடுத்து எவ்வளவு தைரியம் தான் என் தலைவங்கிட்டே நீ இப்படி பண்ணு போட்டு வெட்டினா பார். நல்ல வேலை தலை சிக்கிச்சு. தலை சிக்கல. அல்லேலூயா. காது மட்டும் மீன் செதில் எடுக்கிற மாதிரி எடுத்தான் பார். எந்த தெய்வமே. அல்லேலூயா. ஒரே வெட்டுல காது துண்டா போயிடுச்சு. ஆண்டவர் சொல்றார், ஹேய் பட்டயத்தை உள்ள போடு. காட்டி கொடுக்க போறான், மறுதளிக்க போறான்னு தெரியும், தன்னை விட்டு ஓட போறான்னு தெரியும். அப்போ கூட பேதுருவே யாருக்கிட்ட சொல்ல போற, ஹே பட்டயத்தை உள்ள போடுறான், எல்லாரும் போயிடுங்க. இந்த சீச்சர்கள் எல்லாரையும் இந்த அம்மா குடும்பத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும், பிள்ளைங்களே தூரமா ஓடி போய் நின்னுடுங்கிறாங்க. அதே மாதிரி ஆண்டவர் பாரு, அத்தனை சீச்சர்களையா கூட இருக்கிறவன் வந்தவையா, அர்ப்பணிப்பு பெருசியா. ஆண்டவர் சொல்றார், எல்லாம் போயிடுங்க, என்னால நீ பாதிக்கப்பட வேணாயா, எல்லாம் போயிடுங்க. பேதுருவையும் தூரம் அனுப்பிட்டு யோவான்ல போய் சொல்லுவா, நீங்க பிடிக்க வந்தவன் நான் தான், கைது பண்ணுங்க. மொத்த பேர் அப்படியே கீழே விழுவான். திரும்ப செகண்ட் டைம் போய் சொல்லுவா, நீங்க பிடிக்க வந்த இயேசு யாரு? நான் தான், என்னை திரும்ப கைது பண்ணுங்க. அப்ப கூட தான் கூட இருக்கிற ஒருத்தனையும் தெய்வம் காட்டி கொடுக்கல. பத்தியா? ஆமே. உன் மனசாட்சிய மனசாட்சி தொட்டு சொல்லு. நம்ம செஞ்ச தப்பு மட்டும் நம்ம புருஷனுக்கு ஆண்டவர் சொல்லி இருந்தா, நம்ம செஞ்ச தப்பு மட்டும் நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா, நம்ம செஞ்ச தப்பு மட்டும் நம்ம மனைவிக்கு தெரிஞ்சிருந்தா, நம்ம செஞ்ச தப்பு மட்டும் நம்ம கூட இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிருந்தா ஏத்திருக்க மாட்டாங்கயா, ஏத்திருக்க மாட்டான். மனைவி சோத்துல விஷத்தை கலந்து கொடுத்துட்டு இருப்பா. ஆமே. தூங்கும் போலே அந்த அம்மிக்கலை போட்டு கொண்டு இருப்பான். நீ எல்லாம் எனக்கு ஒரு பிள்ளையான்ட்டு பிள்ளைய விஷத்தை வச்சே கொண்டு இருப்போம். ஆனா அத்தனை தப்பும் தெரிஞ்சோம், இவன் எல்லாம் ஓட போறான்னு தெரிஞ்சோம், பின்வாங்க போறான்னு தெரிஞ்சோம். அந்த தாய் உள்ள பார்த்தீங்களா ஆண்டவருக்கு, அந்த 12 பேர் அப்படியே அனுப்பிட்டு, ஏய் எல்லாரும் போயிடுங்கப்பா. போயிட்டு இவர் மட்டும் முன்னாடி நின்று கைது பண்ணிட்டான். எல்லாம் கவனிங்கப்பா. இப்ப கைது பண்ணியாச்சு. இப்ப இயேசுவை கூட்டிட்டு போறான். எல்லாரும் ஓடிட்டான். பேதுரு தான் வெட்டினான்னு யாருக்கும் தெரியா. பைபிள் ரெக்கார்டை வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர அங்க இருக்கிறவங்க யாருக்கும் யார் வெட்டினான்னு தெரியா. ஆண்டவர் அப்படி எல்லாத்தையும் மறைச்சு மொத்த பேரையும் அனுப்பிட்டா. இப்ப கவனிங்க பார்ப்போம். எல்லா சீஷர்கள் எல்லாரும் ஓடிட்டான்.
இப்ப பேதுருக்கு மட்டும் மனசுல ஒரு சின்ன அப்படியே அரிச்சல், அவரை விட்டுட்டு போயிடக்கூடாது, அவரை விட்டுட்டு போயிடக்கூடாது, அவரை விட்டுட்டு போயிடக்கூடாது, அவரை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு பேதுரு மட்டும் பாருங்க ஆண்டவருக்கு பின்னாடியே வரான். இப்ப இயேசுவை அண்ணா காய்பாவுடைய அரண்மனைக்கு கொண்டு போனான். அண்ணா காய்பாவோட அரண்மனைக்கு கொண்டு போய் அவருடைய வஸ்திரத்தை கிழிச்சு அவர் அடின்னு அடிக்கிறான். பாருங்க என்னென்னமோ பண்றான், ஏதேதோ பண்றான். தூரத்துல நின்று எல்லாத்தையும் பேதுரு பார்த்துட்டு இருக்கிறான். பேதுருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாம் கவனிங்க பார்ப்போம். என்ன எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு அரண்மனைக்கு உள்ள கொண்டு போயிட்டான். உள்ள கொண்டு போன உடனே ஆண்டவருடைய வஸ்திரத்தை உரிச்சிட்டான். தலையில முள்ள வச்சு முட்கிரீடத்தை வச்சு அப்படியே அடிக்கிறான். கண்ணை கட்டிட்டு கொட்டுறான். கண்ணத்துல பலார்னு ஒரு அடி அடிக்கிறான். முகத்துல எச்ச துப்பிட்டு உன்னை துப்புனவன் யாருன்னு அப்படின்னு கேட்கிறான். பேதுரு தூரத்துல நிக்கிறான். என்னென்னமோ மனசு பண்ணுது, ஆனா போக முடியல. அர்ப்பணிக்கப்பட்டவன் தான், தியாகம் பண்ணவன் தான், கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு சொன்னவன் தான், எல்லாத்திலையும் முன்னிலையில இருந்தவன் தான். அப்படியே பின்னாடி வந்துட்டானா. வந்து வசனம் சொல்லுது, தூரத்துல அரண்மனைக்கு உள்ள போய் தூரத்துல அவருக்கு என்ன சம்பவிக்க போகுது என்பதை பார்ப்பதற்காக நின்னானா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 58 26 58 திரும்ப வாசிங்க பாப்போம். மத்தேயு எல்லாம் கவனிங்க பாப்போம். 7 ஒரு நிமிஷமா 7 விதமான விசாரணை ஒரே ஒரு நைட்ல இயேசுவுக்கு நடந்தது. எத்தனை விதமான விசாரணை? சத்தமா சொல்லுங்க. 7 விதமான விசாரணை ஒரே ஒரு நைட்ல இயேசுவுக்கு நடந்தது. இப்ப பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள்ள இயேசுவை கொண்டு போயிட்டான். அடிக்கிறான், என்னென்னமோ பண்றான். இத பார்த்து இவருக்கு என்ன சம்பவிக்க என்பதை அறிவதற்காக பேதுரு எல்லாரையும் உள்ள அனுப்பிட்டு எங்க நின்னா அரண்மனைக்கு உள்ள போயிட்டு ஆண்டவருக்கு தூரத்துல நின்னா. அந்த சுவரு கிட்ட ஆண்டவரை விசாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை கூட்டத்துக்கு மத்தியில தலைமறைவா மாறி உள்ள போய் ஒரு இடத்துல நிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி நின்னா பாருங்க. அந்த விசாரணை முடிச்சிட்டு அடுத்த விசாரணை வருது. இயேசு அடிக்கிறாங்க, வஸ்திரத்தை உரிறான், சாட்டையால் அடிக்கிறான். பேதுருவால ஜீரணிக்க முடியல. அவரை பட்ட பாடு, அவருடைய முகத்துல துப்புறான், தலையில முட்கிரீடத்தை வச்சு அடிக்கிறான், வஸ்திரத்தை உறிஞ்சி நிர்வாணமா மாத்திட்டான். நிலம் உழுவது போல அவருடைய சரீரம் பிளக்கப்படுகிறது. அது அவனால சகிக்க முடியாம அரண்மனைக்கு உள்ள போனவன் அரண்மனையை விட்டு வெளியே வந்து அரண்மனைக்கு முற்றத்துக்கு வந்துட்டானா. இந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். 69 வாசிங்க. 68 இருந்து வாசிங்க. எல்லாம் கவனிங்க பாப்போம். முதல் எல்லாம் கவனி. 3 வருஷம் ஆண்டவரோடு நடந்தான், ஆண்டவரோடு படுத்தான், ஆண்டவரோடு சாப்பிட்டான், ஆண்டவரோடு மகிமையில இருந்தான், ஆண்டவரோடு அற்புதத்தை செஞ்சான். 2 பேரை அனுப்பும் போது எல்லா காரியத்தையும் செஞ்சான். ஆனா இப்ப அதே ஆண்டவர் தூரத்துல விட்டுட்டு நிக்கிறான். பாருங்க, ஒரு பயம் வந்த உடனே அவர் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் வாங்குற அடியை இவனால சகிக்க முடியல. அவர் முகத்துல எச்ச துப்புறான், அவரை கொட்டுறான், கன்னத்துல அடிக்கிறான், ஞான திருஷ்டியால சொல்லுங்கிறான். இவனாலையும் பக்கத்திலையும் போக முடியல, போகாமையும் இருக்க முடியல. உள்ளுக்குள்ள ஒரு பயம். இதுக்கப்புறம் இவர் பின்னாடி போனா பிரச்சனை தான் போல இருக்குன்னு அந்த அடி, அந்த வேதனையை அவர் படுற பாட சகிக்க முடியாம பாருங்க அரண்மனை உள்ள இருந்து அரண்மனை முற்றத்துக்கு வெளியே வந்துட்டானா. இப்ப அங்க வெளியே வந்து நின்னு பார்த்துட்டே இருக்கிறான். ஒரு வேலைக்காரி பார்த்துட்டா. பார்த்துட்டு வந்து கேட்கிறேன், நீ அவரோடு இருந்தவன் தானே அப்படிங்கிறான். சத்தியமா எனக்கு தெரியாது. பசிங்கள எல்லாம் கவனிங்க பாப்போம். எல்லாம் என்னை பாருங்க. ஜபம் என்னைக்கு நம்ம வாழ்க்கை விட்டு பிரியுதோ, சபையை விட்டுட்டு என்னைக்கு பிரியுறோமோ, வசனத்தை விட்டுட்டு என்னைக்கு பிரியுறோமோ, ஆராதனை விட்டு என்னைக்கு பிரியுறோமோ, எல்லாம் கவனி. கடந்த காலத்தை பத்தி பேசலாம். நான் ஒரு காலத்துல அப்படி ஜபம் பண்ணேன், நான் ஒரு காலத்துல இப்படி ஆராதிச்சேன், நான் ஒரு காலத்துல இப்படி ஆண்டவருக்கு கொடுத்தேன், நான் ஒரு காலத்துல இப்படி ஊழியம் செஞ்சேன். அது இல்ல. எப்ப உனக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் நமக்கும் கேப் வருதோ அப்பவே அந்த கேப் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பின்னுக்கு தள்ளி கிறிஸ்துவை அறியாதவனை விட கிறிஸ்துவோடு வாழ்ந்து அனுபவித்து பழக்கப்பட்ட நாம செய்யக்கூடிய துரோகம் பெருசு.
Are you with me? Yes or no? அல்லேலூயா. நாம செய்யக்கூடிய துரோகம் பெருசு. நான் தொடக்கத்திலே சொன்னேன், ஆராதனையில இன்வால்வ் ஆகாம இருந்தா ஆராதனைக்கு நமக்கு சம்பந்தம் இருக்காது, நம்ம தூரத்துல நிற்போம். ஜெபத்துல இன்வால்வ் ஆகாம இருந்தா ஜெபத்தை கேட்கிறவருக்கு நமக்கு தொடர்பு இருக்கா, தூரத்துல நிற்போம். சங்கத்தை கேட்கும் போது சத்திய வசனத்துல நமக்கு ஒரு ஈடுபாடு இல்லாம இருந்தா நமக்கும் சத்திய வசனத்திற்கு தொடர்பு தூரமா இருப்போம். அந்த தூரம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு அவரை மறுதலிக்க பண்ணக்கூடிய இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடும். இப்ப பாருங்க, முன்னாடி இருந்தானா, முதல் சொன்ன கூடவே இருந்தானா, அப்புறமா தூரமா வந்தானா, அப்புறமா அரண்மனை முற்றத்துக்கு வந்தானா, இப்ப அந்த வேலைக்காரி சொல்றா, நீ அந்த ஆளோடு இருந்து வந்தானையா, இத்தனை அடிக்கிறான்களையா, நீ அவர் பக்கத்துல போயிருக்கல, ஏன் அவரை விட்டு இப்படி வந்துட்ட அப்படின்ற ஒரு ஏக்கத்துல கூட அந்த வேலைக்காரி கேட்டிருக்கலாம். அவ சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சத்தியமா அந்த ஆளை தெரியாது அப்படின்னு சபித்து சத்தியம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டான். இந்த வசனத்தை வாசிங்கள, 71வது வசனத்தை வாசிங்க. எல்லாம் கவனிங்க பாப்போம். முன்னாடி அரண்மனைக்கு உள்ள இருந்தான், அரண்மனை முற்றத்துக்கு வந்தான், அங்க ஒருத்தி பார்த்துட்டா. இப்ப வாசல் மண்டபத்துக்கு வெளியே வந்துட்டா. அங்க வந்தோடனே அங்க ஒரு வேலைக்காரி பார்த்து சொல்றா, வாசிக்குமா, இவனும் நசரேனாகிய இருந்தான் என்றால் என்ன சொன்னா, சொன்னால் பாருங்க. இப்ப முதல்ல எனக்கு தெரியாதுன்னா, இப்ப சத்தியமா, சத்தமா சொல்லுங்க, சத்தியமா தெரியாது அப்படிங்கிறான். தெரியாதுன்னு அவ எல்லாத்துக்கும் சொல்லிட்டா, டேய் இந்த ஆளு அந்த ஆள் கூட இருந்தவன் தான் அப்படிங்கிறான். சத்தியமா எனக்கு அந்த ஆளு தெரியாதுன்னு வாசல் மண்டபத்துக்கு வந்துட்டானா, வாசல் மண்டபத்தை விட்டுட்டு இப்ப ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து வெளியே நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அவனை சிலுவையில் அறையும், அவன் ரத்தப்பழி என் மேல வரட்டுன்னு ஒரு கொலைக்கார கும்பல். அப்பேற்பட்ட கொலைக்கார கும்பலோட பிரகாரத்தை விட்டுட்டு இப்போ கடைசி எங்க வந்துட்டானா. இந்த வசனத்தை வாசிக்க பாப்போம். 73 எல்லாம் என்னை பாருங்க பாப்போம், என்னை பாருங்க. எப்ப அந்த கேப் எல்லாம் கவனி. புருஷனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வந்துடுச்சுன்னா ஒப்புரவாயிடணும். நான் பேசுறது புரியுதா? புருஷனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வந்துடுச்சுன்னா சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள ஒப்புரவாயிடணும். அம்மா வீட்டுக்கு போற, ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போறேன்னு போன சாபம். என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க? அவனை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போற 3 மாசமும் புருஷனை விட்டு உன் மனைவி விட்டு பிரிஞ்சிருந்த சபல புத்தியினாலே நம்ம வாழ்க்கை தடம் புரண்டு. எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த தூரம் இருக்கு பாரு, குடும்பத்தை விட்டு போக கூடாது, சபையை விட்டுட்டு போக கூடாது. சபையை விட்டுட்டு சத்தமா சொல்லுங்க போக கூடாது. உன் அன்றாட ஜபத்தை விட்டுட்டு தூரம் போக கூடாது. ஆராதனை விட்டுட்டு தூரம் போக கூடாது. 1008 காரிய தரனால ஆண்டவர் ஆராதிக்க வரணும். ஆமா, கேப் எப்ப பெருகுதோ குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். குற்றம் எப்ப பெருகுதோ மறுதலிக்க ஆரம்பிப்போம். மறுதலிப்பு எப்ப வருதோ சபிக்க ஆரம்பிப்போம். எப்ப சாபம் வருதோ அப்பவே we are away from the path of God. தேவ திட்டத்தை விட்டு வெளியே வந்துருவோம். புருஷனை பத்தி ஊரெல்லாம் குறை சொல்ற, அவன் கட்டி பிடிச்சத குறை சொன்னியா? போய் சொல்ல மாட்டேன். கேப் இருக்குப்ப, தூரம் இருக்குப்ப, நம்மள நாசமா மாத்திரும், நம்ம வாழ்க்கையை கெடுத்துரும். இயேசு வந்ததனுடைய நோக்கமே நம்முடைய சாபங்களை நீக்கத்தான், நம்மள தூரப்படுத்த இல்லையா, தூர இருந்த நம்ம கிட்டி சேர்ப்பதற்காகத்தான். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். சும்மா புருஷங்கிட்ட சண்டை வாங்கிட்டு அன்னைக்கு கல்யாணம் பண்ணல, அன்னைக்கு இழிச்சே மாதிரி இல்ல, அன்னைக்கு நல்லா இருந்தால, அன்னைக்கு நல்லா இருந்தால, இன்னைக்கு மட்டும் ஆகாதவளா மாறிட்டாளாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க? சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் இருக்க கூடாது. வாழ் சாவம் ஒன்ஸ் கையை வச்சுட்டோம், கடைசி வரைக்கும் அவளை விடக்கூடாது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப ட்ரெண்ட் வேற மாதிரி மாறிடுச்சு. கல்யாணம் பண்ணி 3 மாசம் கழிச்சு அவங்க கூட என்னால வாழ முடியாதான். சரி, எவன் கூட தான் வாழுவேன், இல்ல எவன் கூட தான் வாழுவேன், பண்ணாடைங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இங்கேயும் அதே மாதிரி தான். கல்யாணம் பண்ணி 3 மாசம் அவ கூட ஊரெல்லாம் சுத்துறது. அவ குடும்பத்தை விட்டுட்டு, அம்மா விட்டுட்டு, அப்பா அம்மா விட்டுட்டு, சொந்தத்தை விட்டுட்டு
உன்னை நம்பி உன் பின்னாடியே அத்தனை பேர் அனுப்பியிருக்காங்களே, அந்த பொண்ணை கெடுத்து குட்டிச்சவரா மாத்தி கர்ப்பமா மாத்திட்டு விட்டுட்டு அவ கூட வாழ முடியாது. என்ன உலகம்! நம்ம சர்ச்சைக்காரங்க யாரும் அப்படி இருக்க கூடாது. வாழ்க்கைனாதான் மேடு பள்ளம் வரும்யா, பிரச்சனை வரும்யா, ஏத்த மாதிரியே எனக்கு தந்தாருன்றான் பாரு, அது 1ஆம் நம்பர் போய். சத்தியமா ஏத்ததெல்லாம் தரவே மாட்டார் ஆண்டவர். நீங்க என்ன நினைச்சீங்க ஆண்டவர்? என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த ஏத்ததை தந்தார், ஏத்ததெல்லாம் தரமாட்டார், எதிர்மறையா தான் தருவார். கூட்டி கழிச்சு பார், புருஷன் சுறுசுறுப்பா இருப்பான், பொண்டாட்டி 1ஆம் நம்பர் சோம்பேறியா இருப்பா. தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாளாவது உண்மையை பேசணும். கையை தட்டி ஆமே அல்லேலூயா சொல்லு. அப்படியே உட்கார்ந்து இருக்கிற இயேசுவின் ரத்தம் செய்ய அல்லேலூயா. ஆமா, நீங்க நல்ல சுத்தமா இருப்பீங்க, அந்த ஆளு 1ஆம் நம்பர் குப்பை மண்டியா இருப்பான். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஐயோ மாறா, நம்ம நல்ல ஜெபம் பண்ணி சர்ச்சில் வந்து பாஸ்டருக்கு பக்கபலமா இந்த ஆள் வந்து நிக்க மாட்டானான்னு நினைப்போம், நிக்க மாட்டான். ஆமே, நல்ல பாட்டை பாடி வீட்டை சுத்தமா வச்சு பிள்ளைகளை நல்லா வளர்த்து சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்பான்னு நினைச்சா 1ஆம் நம்பர் ஊதாரி பண்ணாட நமக்கு வந்து மாட்டிச்சு பாரு. சத்தமா அல்லேலூயா. என்ன இதெல்லாம் ஓவர் நடிப்பு, உடம்புக்கு ஆகாது. அல்லேலூயா. வீட்டுக்கு போனா சோறு போட மாட்டான்ற பயத்துல. வெரி குட், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த தூரம் இருக்குல்ல, சொல்லு, தூரம் இருக்குல்ல, வாழ்க்கை நாசமா மாத்து. ஆமே, நான் பேசுறது புரிஞ்சுதா? ஆமா, இயேசுவின் நாமத்தினால இந்த சிலுவை, இந்த வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே போய் புரிச்சன தப்போ ரைட்டோ சண்டை போட்டுமா கதவை சாத்திட்டு காலில் விழுந்துருவோங்கிறேன். எவன் பார்க்க போறான்? ஐயோ, நல்லா வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சண்டையே போடக்கூடாது. என் ஒய்ஃபை நான் கண்ட மெனிக்கு திட்டுவேன், திட்டிட்டு அடுத்த நிமிஷமே பேசிடுவேன். என்ன அல்லேலூயா. ஒரு நாள் என் ஃப்ரெண்டு பாஸ்ட் வீட்டுக்கு வந்தாப்புல, நான் இவரு பயங்கரமா திட்டுறாருன்னா, அடுத்தது திட்டின அறிகுறியே இல்லாத மாதிரியே பேசுறாருனா எப்படின்னே தெரியலன்னா, அது அப்படித்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இங்க பாரு, தூரம் போயிட்டா பிரச்சனை, ஊழியத்தை விட்டுட்டு தூரம் போயிட்டா பிரச்சனை, அர்ப்பணிப்பை விட்டு தூரம் போயிட்டா பிரச்சனை, ஜபாவி விட்டு தூரம் போயிட்டா பிரச்சனை. எல்லாம் கவனி. முன்னாடி இயேசுவோடு இருந்தான், மறுரூப மலையில இருந்தான், வெளிப்பாட பெற்றான், செத்து போனவங்களை உயிரோடு எழுப்புறவங்களோடு கூட இருந்தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இருதயத்துல தன்னை குறித்த சுயத்தை குறித்த ஏதோ ஒன்று வர ஆரம்பிச்சான, தெய்வத்தை விட்டு தூரம் வர ஆரம்பித்தான். தூரம் வந்தவன் அரண்மனை உள்ள போனான், அரண்மனைக்கு உள்ள போனவன் அரண்மனைக்கு வெளியே வந்துட்டான், அரண்மனைக்கு வெளியே வந்தவன் வாசல் மண்டபத்துக்கு வந்துட்டான். வாசல் மண்டபத்துக்கு வந்தவன் கொலகார கும்பல் ஒண்ணு இருக்கு, அந்த கொலகார கும்பலோடு போய் நின்னுட்டான். அந்த கொலகார கும்பல் இப்ப சொல்ல போது அவனை சிலுவையில் அறையும், அவன் ரத்தப்பழி என் மேலையும் என் பிள்ளைகள் மேலையும் வரட்டுங்கிற கொலகார கும்பலோடு போயிட்டான். ஐயா, அவன் அர்ப்பணிப்பு பெருசியா, அவன் ஆண்டவரோடு நடந்த நடக்க பெருசியா. 2 பேரை அனுப்பும் போது இவன் இயேசு கிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுத்தான் பார், ஊழியத்தை அற்புதமா நடத்த ஆரம்பித்தான், மறுரூப மலையில இருக்க ஆரம்பித்தான். எல்லாத்தையும் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தூரம் வந்துட்டான். தூரம் வந்துட்டானா, இயேசுவை இப்ப பிடிச்சிட்டான், அடிச்சிட்டான். இப்ப இயேசு அங்கிருந்து பிலாத்துனுடைய அரண்மனைக்கு அனுப்ப போறான். சேவல் 2 தரம் கூவி முடிச்ச உடனே ஆண்டவர் இருக்கிற அரண்மனை உள்ள இருந்து, அது நியாயஸ்தலம், உள்ள இருந்து அப்படியே திரும்பி பேதுருவை பார்க்கிறார். அத்தனை திரளான கூட்டம் இருக்கு, அத்தனை பேர் நிக்கிறான். எல்லா கொலைகார கும்பல், துரோகம் பண்றவன், அக்கியூஸ்டுத்தனம் பண்றவன், இயேசுவினுடைய ரத்தத்தை பார்ப்பதற்காக வந்து நிக்கிறவன், அத்தனை பேரோடு அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், தரிசனம் பெற்றவன், வெளிப்பாடு பெற்றவன், ஆண்டவருக்கு பக்கபலமா இருந்தவன், ஆண்டவருக்கு உயிர் கொடுத்து உயிராய் நேசித்தவன் அங்க போய் நின்னுட்டான். ஏசு அங்கிருந்து திரும்பி பேதுரு இப்படி பார்த்தாராம். எடுத்து வாசிங்களேன், இந்த வார்த்தை நல்லா இருக்கும். இருங்க பாருங்க. லூக்கா 22 61 62 வாசிங்க. லூக்கா 22 61 62. லூக்கா 22 61 62. இயேசு வர்றதுக்குள்ளே வாசித்துங்களேன். எல்லாம் கவனிக்க பார்ப்போம். இவன் எல்லாம் மறுதளிச்சுட்டு தூரம் போன உடனே ஆண்டவர் திரும்பி யார பார்த்தாரா? எல்லாம் கவனி. அவ்வளோ பெரிய கொலைக்கார கும்பல், ரத்த வெறி பிடிச்ச மிருகம், இயேசுவை எப்படியாச்சும் கொன்னு போடணும்னு நினைக்கிறான். அத்தனை கொலைக்கார கும்பலுக்கு மத்தியில ஆண்டவர் தூரத்தில் இருந்து திரும்பி பேதுருவை பார்த்து கேட்கிறார்,
61 62 வாசிங்க. நீங்க கூவாதீங்க, வேற ஒண்ணு. இல்ல இல்ல, நான் சொன்ன வசனத்தை வாசிங்க. லூக்கா 22 61 62. அதுதானா? அடுத்த வசனம். ம் 26 75 வாசிங்க. மத்தேயு 26 75. நினைத்துக்கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். லூக்கா, மார்க்கு, யோவான் இந்த 3 பேர் ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க. முதல்ல அத்தனை சேவல் கூவுன உடனே முதல் அவனுடைய மனம் திரும்புதல் இப்படி வர ஆரம்பிச்சது. எல்லாம் என்ன பாருங்க பாப்போம். நாம எங்க இருந்தோம், எந்த நிலைமையில விழுந்தோம், எந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு மனம் கசந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுதானா. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, பேதுரு அவனை லூக்கால சொல்றார், பேதுரு அந்த இடத்துல நின்னு ஆண்டவர் திரும்பி பார்த்தாராம். திரும்பி பார்த்த உடனே அந்த கடைக்கண் பார்வை பேதுரு மேல பட்ட உடனே ஓடி போய் மனம் கசந்து அழ ஆரம்பித்தானா. எல்லாம் என்ன பாருங்க பாப்போம். பேதுரு இப்படி நான் கற்பனை பண்ணி பாக்குறேன். அந்த வசனம் இருதயத்துல வந்த உடனே பேதுரு நினைச்சிருப்பான், அவர் சொன்ன மாதிரியே நடந்துடுச்சுல, நம்ம 1000 பேசி அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டல, வாழ்க்கை சூன்யமா மாறி போயிடுச்சுல அப்படின்னு பயங்கரமா மனம் கசந்து அழுதானா. ஆண்டவர் அங்கிருந்து பார்த்த உடனே பாருங்க, அந்த பார்வை பேதுரு மேல விழுந்த உடனே பேதுரு நினைச்சிருப்பான், பேதுருவை பார்த்து ஆண்டவர் அந்த பார்வை எப்படி செஞ்சிருக்கோம், எல்லாரும் போன மாதிரி நீ என்னை விட்டுட்டு போயிட்ட பத்தியா அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பா. பாருங்க, மனம் கசந்து சத்தமா தனியே போய் எல்லாரும் விட்டுட்டான். இப்ப கும்பலை விட்டுட்டான், கூட்டத்தை விட்டுட்டான், தனியே போய் பயங்கரமா சத்தம் போட்டு அழுவுறான். அந்த 3 நாள் தூங்கிருப்பான், சத்தியமா தூங்கிருக்க மாட்டான். படுத்திருக்க மாட்டான். சாப்பாடு சாப்பிட்டிருப்பான், சாப்பாடு இருக்க மாட்டான். யாரு கூடயாவது பேசியிருக்க மாட்டான். தனியே போய் மனம் கசந்து பயங்கர சத்தமா அழுகிறான். இவ்வளோ நாள் கூட இருந்து துரோகம் பண்ணிட்டமே, நன்றி துரோகம் பண்ணிட்டமே, அப்படியே மனம் கசந்து அழுது மீண்டுமாய் அவர் வருவார், அவர் மரணத்தை எழும்பி திரும்ப வருவார், நான் திரும்ப அவரோட போய் சேருவேன் அப்படின்ற உணர்வோட அந்த 3 நாள் இருந்திருப்பான். எல்லாம் என்ன பாருங்க பாப்போம். சில நேரத்துல ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் நினைவு கூர்ந்துட்டா, நன்மையை திரும்பி பார்த்துட்டா, அழைத்த அழைப்பை நினைவு கூர்ந்துட்டா, தேவன் வச்சிருக்கிற ஸ்தானத்துல நினைவு கூர்ந்துட்டா, நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் திரும்ப சத்தமா சொல்லு, திரும்ப வருவோம். நினைவு கூறாத பட்சத்துல திரும்ப வரமாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். சில நேரத்துல சொல்லுவோம் பாத்தீங்களா, நான் விழமாட்டேன் பாஸ்டர், நான் நிப்பேன் பாஸ்டர், நான் சாதிப்பேன் பாஸ்டர். பாருங்க, நம்மால நிக்க முடியாது. ரோமர் 5 இப்படி சொல்லப்படுகிறது, நாம் பெலனற்றவர்களா இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்தா. எல்லாம் கவனிங்க. என்னால 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாது, என்னால 1 மணி நேரம் ஆராதிக்க முடியாது, என் மனைவிக்கு நல்ல புருஷனா வாழ முடியாது, என் புருஷனுக்கு நல்ல மனைவியா வாழ முடியாது, என் பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோரா இருக்க முடியாது, என் பெற்றோருக்கு நல்ல பிள்ளையா என்னால வாழ முடியாது. ஏன்னா நன்மை செய்யக்கூடிய பலன் என்கிட்ட இல்ல. பரிசுத்தமாய் வாழக்கூடிய பலன் என்கிட்ட இல்ல. சத்திய வசனத்தை கேட்டு உணர்வடைந்து எழும்பக்கூடிய பலன் என்கிட்ட இல்ல. ஆனா என்னைக்கு மரித்தாரோ, அந்த மரணத்தின் ரத்தத்தின் வல்லமை, அந்த நினைவு கூறுதல் என்னைக்கு வருதோ, பலனற்று போன என்னை மீண்டுமாய் பலனாய் கர்த்தர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது கிறிஸ்து மரித்தார். அவருக்கு தெரியும், பின்வாங்கி போயிடுவோம், மறுதளிச்சிருவோம், சபிப்போம், சத்தியம் பண்ணுவோம், தூரம் போயிடுவோம், விளங்காது இருப்போம். He know very well about us. நம்மை குறித்து அவருக்கு நல்லா தெரியும். அதனால நாம பலனற்றவர்களாய் இருக்கும் போது நமக்காக மரித்த அந்த பலனுள்ள ஜீவாதிபதியினுடைய பலனை நம்ம அண்டிக் கொள்ள ஆரம்பித்தா, நினைவு கூற ஆரம்பித்தா, எந்த இடத்துல தோற்று போனோமோ அதே இடத்துல கர்த்தர் ஜெயிக்கப்படுவார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா. 2வது, நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நம்மை நேசித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் வாசற்படியிலேயே படுத்திருக்கும், பாவம் சந்ததியா தொடரும். விலகவே விலகா. நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்தால், பெரிய பெரிய ஆட்சி செய்த எல்லாருடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க, அவங்க மரணம் எல்லாம் கொடுமை.
கொடுமையிலையும் படு கொடுமை. உலகம் என்னென்னமோ போச்சுச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம். பணமோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ ஜாதியோ மதமோ சபையோ காப்பாற்றாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் பாவத்திற்கு விமோச்சனம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவனாயிருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவனாயிருந்தாலும் சரி. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கையா. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் நம்மை விட்டு விலகா. நான் சென்னை பட்டணத்துல ஈக்காட்டு தாங்கல் அப்படிங்கிற இடத்துல 20 வருஷமா இருந்தேன். என் தெருவுக்கு முன்னாடி ஒரு ஐயா உட்கார்ந்துட்டு இருப்பார். பாருங்க, அவர் லுங்கி அவரால் கட்ட முடியாது. 2 கை காலம் செயலிழந்து விலகி போனவர். வாயில் அப்படியே எச்சில் வடிஞ்சிட்டே இருக்கும். நான் எப்ப கடைக்கு போனாலும் அல்லது வீட்டை விட்டு வெளியே ஊழியத்துக்கு போனாலும் அவர் கையில 10ஓ 20ஓ என் கையில என்ன காசு இருக்கோ அதை அவர் கையில கொடுத்துட்டு வருவேன். எப்பவுமே அந்த இடத்துல நிற்பார். என்ன பியூட்டின்னு, அவரோட ஒய்ஃப் அதே தெருவில் இருக்கான், அவங்க பொண்ணு அதே தெருவில் இருக்கிறான், அவங்க மருமக அதே தெருவில் இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் அப்படியே எச்சில் வடிஞ்சிட்டு இருக்கும். காக்கி சட்டை ஒண்ணு போட்டிருப்பா, இடுப்புல துண்டு. அவர் நிர்வாணத்தை அவரால் மூட முடியா. பாருங்க, யாராச்சும் வந்து அந்த நிர்வாணத்தை கட்டி விடுவாங்க. அந்த அம்மா வந்து 4 இடி இடிச்சிட்டு லுங்கி டைட்டா கட்டிட்டு போகும். அப்படியே இருப்பார். வரவும் போறவன் எல்லாத்துக்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருப்பா. நான் கடைக்கு போய் ஒரு நாள் கடைக்கார கேட்டேன். அவர் நல்லா தெரிஞ்சவர். அவர் கேட்டேன், என்னென்ன ஆச்சு இவருக்கு, ஏன் இவர் இப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டேன். அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். இந்த ஈக்காட்டு தாங்கல ஒரு காலத்துல 1ஆம் நம்பர் கொலைகாரன். யாரு போனாலும் வழி பறிப்பான், கத்தியை வச்சுட்டு மிரட்டுவான், ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க ஆரம்பித்தான், எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தான். நிறைய பேரோட கையை வெட்டி இருக்கிறான், நிறைய பேருடைய தாலி அறுத்து இருக்கிறான், நிறைய பேருடைய குடும்பத்துக்கு எடுத்திருக்கிறான். இவனால வீட்டெல்லாம் வித்துட்டு போனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறான். அதே எந்த தெருவில் இவன் கத்தி வச்சு ஆட்டம் போட்டானோ அதே தெருவில் கடவுள் பாருங்க, அவன் நிர்வாணத்தை கூட மூட முடியாத அளவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்திட்டார். அவர் இந்து ரட்சிக்கப்படாத புறஜாதியா. அவர் சொல்றார், இவன் லேசுப்பட்டவன் கிடையாது சார். இந்த தெருவிலே இந்த பகுதியில நீங்க மட்டும்தான் இந்த அளவுக்கு காசு தரீங்க, வேற எவனும் தரத்து கிடையாது. ஏன்னா அவன் பொண்டாட்டி சோறு போடுதா பாத்தீங்களா, அவன் பிள்ளை சோறு போடுதா பாத்தீங்களா. அவ்வளோ பெரிய கொலைக்காரன். பல வீடு இந்த இடத்துல வாங்கினான். இன்னைக்கு வாடகை வீட்டுல பிச்சை எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு கிடக்குறான். எல்லாம் கவனிங்க பார்ப்போம். பண திமிரில, ஆஸ்தி திமிரில, அந்தஸ்து திமிரில, பாருங்க ரத்த ஓட்டத்துல எதையோ ஒண்ணு சாதிப்புன்னு நிறைய நேரத்துல நிறைய பேர் நினைக்கிறான். பயப்படாத, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, சிலுவையில சிந்தின இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்கும். பாவம் தெய்வத்தையும் மனுஷனையும் தூர பிரிச்சிடும். ஆமென். பாவம் தண்டனையை கொண்டு வந்துடும். பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். பாவம் சந்ததியை வாழ விடா. பாவம் நம்முடைய குடும்பத்தை நிலைக்கொலைய செஞ்சிடும். கொடுமை. ஆனா நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார். இப்போ நான் ஒரு மரத்துல தூக்கு மாட்டி செத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரத்தை எவனா போட்டோ எடுத்து மாட்டிப்பானா? மாட்ட மாட்டான். என்னை 4 பேர் அடிச்சு ஏதோ ஒரு மரத்துல தூக்கு மாட்டி செத்துறேன்னு அந்த மரத்தை எடுப்பானா? எடுக்க மாட்டான். ஆனா இயேசுவை ரோம சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், யூத சாம்ராஜ்யம் மொத்த பேரும் சேர்ந்து அடிச்சு சிலுவையில மாட்டிட்டான். ஆனா அந்த சிலுவை எடுத்து இன்னைக்கு கழுத்துல மாட்டிக்கிறோம், தலையில வைக்கிறோம், வீட்டுக்கு மேல வைக்கிறோம், பேய் வந்தா வைக்கிறோம். ஏன்? அவனுக்கு தெரியுதோ தெரியலையோ, தெரியாமையோ தெரிஞ்சோ, சிலுவை மட்டும்தான் தன்னை எல்லா விதமான சபிக்கப்பட்ட வல்லமைகளுக்கும் காப்பாற்றக்கூடியது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். என் பாவத்தை மன்னிக்க கூடியது. புறஜாதியை சேர்ந்த மற்ற தெய்வத்தை வழிபடுகிறவன் சினிமா எடுத்தாலும் சிலுவையை காட்டித்தான் சினிமாவிலேயே பேய் ஓட்டுவான். அப்ப அவனுக்கே தெரியுது சிலுவை இல்லாம சிங்காசனம் கிடையாது. ஆமென். இந்த நல்ல பகல் வேளையில வந்திருக்கிறோம். தூரமா போயிருக்கலாம் ஆண்டவரை விட்டு. பாவம் பிரிச்சிரும். பாவம் என்னது ஒரு பெரிய கேப்பை உண்டாக்கிடும். பாவம் நம்மளை அனாதையா மாத்திரும். பாவம் நடுத்தருவில் கொண்டு வந்துரும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கண்ட ஆட்களோட சேராத, தேவையில்லாத ஆட்களோட சவகாசம் வைக்காத. தப்பு பண்றான்னு தெரியுதா, விட்டுட்டு விலகி வந்துரு. உன் பிள்ளையை கெடுத்துரும். பாவம் நம்ம நாசமா மாத்திரும். இயேசு மரித்ததனுடைய நோக்கமே நாம் பாவிகளா இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, 3வது சொல்லுது, நாம் சத்துருக்களா இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார். எல்லாம் நம்ம இருதயம் கிறுக்கும் கேடு உள்ளது, கேடுபாடு உள்ளது. அப்பேற்பட்ட கொடுமையான இருதயம். ஒரு பெரிய கோயில், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கோயில். அந்த கோயில் இடத்தை தந்த ஒரு வம்சம் பாருங்க, அவங்க ரெட்டி வம்சத்தை சேர்ந்தவங்க. அந்த ரெட்டி குடும்பத்துல ஜெபம் பண்றதுக்காக போனோம். அந்த பொண்ணுக்கு 28 வயசு ஆகி போச்சு.
அவங்க அப்பா அம்மா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் இவ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறா, எப்படியாச்சும் இவகிட்ட பேசி பண்ணுங்க. நான் அவளை கூட்டிட்டு போய் உட்காந்து பேசுறேன். ஏன்பா கல்யாணம் பண்ண மாட்டேன்? ஒரு வயசு பொண்ணை வச்சு இந்த அப்பா அம்மாவுக்கு பயங்கர கஷ்டம், அது வலி, அது தாங்க முடியாது. அவங்க என்ன சொன்னாலும் உன்னை தொறுத்தணும்னு சொல்லலை, உன் வாழ்க்கை நல்ல நேரத்தில் கட்ட பண்ணணுன்னு தான் எல்லா அப்பா அம்மாவும் நினைப்பாங்க. உன்னை அனுப்பணும்னு நினைக்கல, ஏன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற, நல்ல மாப்பிள்ளெல்லாம் வருதில்ல, ஏன் வேண்டாங்கிற அப்படின்னு அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டேன். அவங்களுக்கு கிரானைட் ஸ்டோன் கம்பெனி இருக்கு, சந்தன மில் ஆயில் கம்பெனி இருக்கு பாருங்க, இன்ஜினியரிங் காலேஜில் பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அது இல்லாமல் அந்த கோயில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பெரிய கோயில், இடமே இவங்க இடத்த தான் அந்த கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட கோட்டீஸ்வர குடும்பம். இந்த அம்மா அந்த புள்ள சொல்றா, என் குடும்பத்தில் எங்கள் அப்பா, பெரியப்பா, சித்தப்பா மொத்தமே 6 பேர். 6 பேருமே எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆனால் 6 பேர்லையும் 30 வயசுக்கு மேலே எந்த ஆம்பளையும் உயிரோடு இருந்தது கிடையாது. கல்யாணமான உடனே எங்கள் வம்சத்தில் பிறந்த எல்லா பெண்களுக்கும் உடம்பெல்லாம் பாம்பு தோல் மாதிரி மாறிட்டு, கல்யாணம் பண்ண உடனே பாம்பு தோல் மாறி அல்லது 30 வயசை கிராஸ் பண்ண உடனே கல்யாணம் ஆகுதோ ஆகலையோ பாம்பு தோல் மாறிடும். எங்க வீட்டில் எல்லாருமே ஃபுல் ஹேண்டு தான் சுடிதார் போட்டிருப்பாங்க, பிளவுஸ் எல்லாம் ஃபுல் ஹேண்டு தான் போட்டிருப்பாங்க. என்னன்னே தெரியல பாஸ்டர், அந்த சொத்தெல்லாம் எத்தனை ஏழைகள் அபகரிச்சு வாங்கினாங்களோ தெரியா, எத்தனை பேரை கொண்டு வந்து சேர்த்தாங்களோ தெரியா, எத்தனை குடும்பம் வயிறு எரிஞ்சதோ தெரியா. இன்னைக்கு நான் இயேசுவை ஏத்துக்கிட்டதுனால நான் இப்படி திரும்பி பார்க்கிறேன். அத்தனை பேருடைய சாபம் சும்மா விடுமா? அத்தனை பேர் நம்மளை சும்மா விட்டுருவாங்களா? எங்க வம்சத்துல யாருமே நல்லா இல்லை பாஸ்டர். 45 வயசுக்கு மேல ஒரு புருஷன் உயிரோடு இருந்துட்டான்னா அவன் பைத்தியக்காரனா மாறி, பித்து பிடிச்சி, வாய் கை கால் எல்லாம் கோணலா மாறி, எச்சில் வடிஞ்சிட்டு அப்படியே தெருவா சுத்த ஆரம்பிப்பான். இத்தனை வீடு எங்களுதான். ஒரு தெருவில் என்ட்ரன்ஸ்னா அந்த தெருவு முடிவு அவங்க வீடாம். அவ்வளோ பெரிய மாளிகை, அவ்வளோ பெரிய பங்களா. நாங்க மட்டும்தான் இயேசுவை ஏத்துக்கணும். எங்க அம்மா வந்ததுனால எங்க குடும்பம் மாறிச்சு. இப்ப எங்க அப்பாவும் நாங்களும் இங்க தாம்பரத்துக்கு, சென்னை தாம்பரத்துக்கு வந்துட்டோம். அந்த சொத்து எங்கேயும் போல. அந்த சொத்தை வாங்கி எங்க அப்பா 2 வீலர் ஷோரூம் வச்சா, நஷ்டமா மாறி போச்சு. அந்த சொத்தை வாங்கி எங்க அப்பா இன்னொரு காலேஜில் பார்ட்னரா சேர்ந்தா, நஷ்டமா மாறி போச்சு. அந்த சொத்தை வாங்கி தாம்பரம் பக்கத்துல ஒரு பெரிய இடத்த வாங்கி போட்டோம். இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு வாடகை வீட்டில தான் இருக்கிறோம். எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். பாவம் இருக்கு பார்த்தீங்களா? அது வாசப்படியில் படுத்திருக்கோம். ஏதோ வந்தோம், உட்கார்ந்தோம், சிலுவையை ஆராதிச்சோம், சிலுவையை தியானிச்சோம். அதுக்காக இயேசு வரல. நம்முடைய சாபம் எவ்வளவு பெருசு இருந்தாலும், நம்முடைய பாவம் எத்தனை பெருசு இருந்தாலும், நம்ம சத்துருக்களாய் தெய்வத்திற்கு, குடும்பங்களுக்கு, கிராமத்துக்கு, பட்டணத்திற்கு, மனைவிக்கு, புருஷனுக்கு, பிள்ளைகளுக்கு வேதனை தரக்கூடிய பாத்திரமா இருந்தாலும் நம்ம மாறுவோம். அந்த ரத்தம் நம்ம மேல விழும். அந்த ரத்தம் நம்ம மேல விழுந்தா நம்ம சரித்திரம், நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை, நம்ம சந்ததி, நம்முடைய சமுதாயம் மாறும். அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தர் நமக்காக மரிக்க ஆரம்பித்தார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். நாம் பாவிகளா இருக்கையில், சொல்லுங்க, பாவிகளா இருக்கையில், ஆமா, சத்துருக்களா இருக்கையில், பெலனற்றவர்களா இருக்கையில். எல்லாரும் சொல்றாங்கல்ல, நான் 5 மணி நேரம் ஜெபம் பண்றேன். 5 மணி நேரம் எவனாலும் ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா 5 மணி நேரம் ஜெபம் பண்ண வைக்கிறவரே அவரு. 5 மணி நேரம்லாம் ஆராதிக்க முடியாது. என்னை ஆராதிக்க வைக்கிறவரே அவரு. ஒரு காலத்துல நான் எவ்வளவு கேடு கட்டவும் தெரியுமா பாஸ்டர்? ஒரு காலத்துல நான் எவ்வளவு கேவலமானவன் தெரியுமா பாஸ்டர்? ஒரு காலத்துல நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் பாஸ்டர். இன்னைக்கு கர்த்தர் என்ன மாத்திருக்கிறா. என்னால ஐஸ்வர்யம் வார பலன் இல்லை, ஆனா இயேசு மாத்தனா. என்னால படிக்க பலன் இல்லை, இயேசு மாத்தனா. இந்த ஸ்தானத்துக்கு வர எனக்கு பலன் இல்லை, யார் மாத்தனா? சத்தமா சொல்லுங்க, யார் மாத்தனா? யார் மாத்தனா? என் பாவத்தை மன்னிச்சது யாரு? இயேசு. அவர் மரித்தா, அதனால நாம இன்னைக்கு பிழைக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பலனற்றவர்களா இருக்கும்போது, இந்த நல்ல காலை வேளையில என்னால பரிசுத்தமா வாழ முடியல, நல்ல புருஷனா இருக்க முடியல, நல்ல மனைவியா இருக்க முடியல, நல்ல வேலை செய்ய முடியல, நல்ல மனசாட்சியோட வாழ முடியல நினைக்கலாம். இருக்கிற இடத்துல நீங்களும் கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து, சாமியை நான் மாத்தியான்னு சொல்லுங்களேன். அந்த கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தத்தின் பெருந்துளி நம்ம மேல விழுகிற பட்சத்துல நம்ம பழைய வாழ்க்கைக்கும் புது வாழ்க்கைக்கும் ஒரு பெருத்த வேறுபாட்டை கர்த்தர் உண்டாக்கக்கூடியவரா இருக்கிறார். ஆமென். உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எந்த மனுஷனையும் அவன் எவ்வளவு கீழ்த்தரமா மாறினான், எத்தனை துரோகியா மாறினான், எத்தனை கொலைக்காரனா இருந்தாலும், அத்தனை பேரையும் மாற்ற வல்லமையுடைய ஒரே ரத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த தூரம் நம்முடைய வாழ்க்கையை மாத்திரும். இப்ப கவனிங்க பாப்போம். பேதுரு தூரமா போயிட்டான். ஆண்டவர் அங்கிருந்து பார்க்கிறா. அப்படியே அவர் பார்வை பார்த்த உடனே சொல்லியிருப்போம், எல்லாரும் மாதிரி நீ என்னை விட்டுட்டு போயிட்டியாடா. ஓடி போயிருப்பான், தனியா உட்கார்ந்து அழுதுருப்பான். 3 நாள் சாப்பிட்டிருக்க மாட்டான். பாருங்க, 3 நாள் முடிஞ்சு இயேசு உயிர் தெழுந்தான்னு தெரிஞ்ச உடனே பாருங்க, அந்த மரியாளும் அந்த கல்லறைக்கு போன சகோதரி மார்க்க வந்து பேதுருக்கிட்ட ஆண்டவர் மார்க்ல சொல்லுவார். மார்க் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். மார்க் 16:7-8 வாசிங்க.
நீங்கள் அவருடைய சீஷர் இடத்திற்கும் யார் இடத்திற்கும் எல்லாம் என்ன பாருங்களேன் பாப்போம். இவ்வளவு துரோகம் பண்ணால, இவ்வளவு தப்பு பண்ணால, சபிச்சா இல்ல, சத்தியம் பண்ணால. ஆனா ஆண்டவர் உயிர் தெழுந்த உடனே அந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்றா, நீங்க நேரா போய் சீஷர்கள் இடத்திற்கும் அடுத்தது ஐயா எல்லாம் என்ன பாருங்க. சில நேரத்துல நாம தப்பு பண்ணிட்டு என்ன பாருங்க, தப்பு பண்ணிட்டு ஜெபம் பண்ண முடியாத தவிப்பு பார்த்திருக்கீங்களா? தயவு செஞ்சு உண்மையை பேசுங்கயா. தப்பு பண்ணிட்டு ஜெபம் பண்ண முடியாதபடி தவிப்போம். தப்பு பண்ணிட்டு புருஷனை பார்க்க முடியாது, தப்பு பண்ணிட்டு மனைவியை பார்க்க முடியாது. என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதோ ஒண்ணு பண்ணும். தப்பு பண்ணிட்டு பாஸ்டர் கிட்ட முகமுகமா பேச முடியாது. சோத்திரம் சொல்லாம ஏன் மறைஞ்சு ஒளிஞ்சு போறோம்? சம்திங் ராங். தப்பு பண்ணிட்டா நம்மால முகம் கொடுத்து தைரியமா நின்னு பேச முடியாது. இப்போ பேதுரு மறுதளிச்சுட்டான். எல்லா சீஷரை விட இவன் தான் முதன்மையானவனா இருந்தான். ஆனா எல்லா சீஷரை விட இவன் தான் கீழ்த்தரமானவனா மாறிட்டான். மற்ற சீஷர்லாம் ஓடி ஒளிஞ்சான். ஆனா இவன் மட்டும் சபித்து சத்தியம் பண்ண ஆரம்பித்தான். இப்ப ஆண்டவர் சொல்றா, அவன் சூழ்நிலை நிமித்தமாக தான் என்னை விட்டு தூரம் போனானே தவிர, ஆனா அவன் இருதயம் எல்லாம் யார் பக்கம் தான் இருக்கு? யார் பக்கம் தான் இருக்கு? என் பக்கம் தான் இருக்கு. அதனால சொல்றார், நீ போய் சீஷர்கள் கிட்டையும் பேதுருக்கிட்டையும் சொல்லு, இந்த பையன் 3 நாள் சாப்பிடல, நைட்டும் பகலும் தூங்கல, அவன் அழுதுட்டு இருக்கிறான், செஞ்ச பாவத்தை உணர்ந்து தப்ப உணர்ந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான். அவங்க கிட்ட போய் சொல்லு, நான் உயிரோடு வந்துட்டேன், நான் திரும்ப அவனை சந்திக்க போறேன்னு சொல்லு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இருக்கிறார்ல, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படக்கூடிய தெய்வம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஒருவேளை இந்த கால வேளையில நம்ம கூட தெய்வத்தை விட்டு தூரம் போயிருக்கலாம். புருஷனுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், மனைவிக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், சபைக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், படைத்த தெய்வத்திற்கு துரோகம் பண்ணிருக்கலாம். செஞ்ச தப்பு நம்ம முன்னாடி வந்து நம்ம அப்படியே கூனி குறுகி போக பண்ணிருக்கலாம். இதே நாளில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், பயப்படாதயா, நான் உயிரோட வர போறேன். நீ சூழ்நிலைகள் நிமித்தமாக தான் என்னை விட்டு தூரம் போகணும்னு தெரியும், சூழ்நிலை நிமித்தமாக தான் மறுதளிச்சேன்னு தெரியும், சூழ்நிலைகள் நிமித்தமாக தான் எதிராக பேசிட்டேன்னு தெரியும். ஆனா உன் அடி மனசுல நான் தான் இருக்கிறன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒப்புரவாக நீ கஷ்டப்படுறல்ல, கவலைப்படாத, நானே உன் கூட வந்து ஒப்புரவாக போறேன். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசு உயிர் தெழுந்துட்டா, வந்துட்டா, கடல்ல திரும்ப மீன் பிடிக்க போயிட்டான். எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான், நைட்டு முழுக்க கஷ்டப்படுறான், ஒரு மீன் கூட அகப்படவே இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. பாருங்க, காலையில் ஆண்டவர் வந்துட்டார். இவங்க 3 நாளா சாப்பிடலன்னு தெரியும், பட்னியோடு இருக்கிறான்னு தெரியும், பசி தாங்க மாட்டான்னு தெரியும். ஆண்டவர் வந்து அவங்களுக்கு எங்க இருந்து அப்பத்தை சுட்டு வச்சாரு தெரியல. அப்பத்தெல்லாம் சுட்டு வச்சு மீன் எல்லாம் பொரிச்சு வச்சுட்டு இப்ப சொல்றார், டேய் வலதுபுறமா வலைய போடு அப்படிங்கிறா. வலதுபுறமா வலைய போட்டா வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன் வந்தது. அப்பதான் யோவான் போட்ல எந்திரிச்சு சொல்றான், டேய் அது கர்த்தரா, இயேசுடா, உயிரோட வந்துட்டாரா, நம்மளை அழைத்தவர்ரா. நம்ம அவரை விட்டுட்டு தூரம் போயிட்டோம்ல, அவர் நம்மளை தேடி வந்திருக்கிறாரா. சொன்ன உடனே பேதுரு ட்ரெஸ் இல்லாம இருந்தானா, போட்ல எகிரி குச்சி எப்படியோ துணியை கிணிய கட்டிட்டு மீன் இழுத்துட்டு கரைக்கு கொண்டு வந்துட்டான். கரைக்கு கொண்டு வந்து முடிச்சு ஆண்டவர் சொல்றார், இப்ப பிடிச்ச மீனை கொஞ்சம் கொண்டு வாங்கங்கிறா. அந்த மீனை கொண்டு வந்து குடிச்சோன்னு பொறிச்சு அவரே அப்பத்தி மீன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியா பேதுருவை பார்த்து கேட்கிறார், பேதுருவே என்ன நேசிக்கிறாயா? எல்லாம் என்ன பாருங்க, ஏதோ தூரம் போயிட்டல, ஒரு சின்ன தப்பு, நமக்கு ஆண்டவருக்கு ஒரு கிளாஷ் உண்டாயிடுச்சுல்ல, பாஸ்டரை பார்க்க முடியல, பண்ணின ஊழியத்தை எடுத்து செய்ய முடியல. ஒரு காலத்துல பாஸ்டரோட உடன்படிக்கை பண்ண, நான் இந்த மாதிரி வரேன் பாஸ்டர், நான் இப்படி செய்யறேன் பாஸ்டர், நான் இப்படி பண்றேன், தூரம் போயிட்டல. எல்லாம் கவனி, நீங்கள நானும் சூழ்நிலை நிமித்தமாக தான் தூரம் போனோன்னு ஆண்டவருக்கு தெரியும். இந்த உயிர் தெழுந்த, இந்த நமக்காக மரித்த இந்த நல்ல நாளில ஆண்டவர் மீண்டும் நம்மை ஒப்புரவாக்க விரும்புகிறார். நீ பட்ட பாடு, நீ அழுத, நீ தவிச்ச தவிப்பு, நீ போராடின போராட்டம், உன் மனசு பாதிக்கப்பட்டு நீ கூனி குறுகி போனது எல்லாம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஜெபம் பண்ணாம ஜெபத்தை விட்டுட்ட பார், பரிசுத்தத்தை விட்டுட்ட பார், சபையை விட்டுட்ட பார், தசமபாகத்தை விட்டுட்ட பார், காணிக்கை விட்டுட்ட பார், ஆத்துமாதாயம் பண்றதை விட்டுட்ட பார். போங்க பாஸ்டர், என் வாழ்க்கையில நடந்த சம்பவம் சூழ்நிலை என்னை ஒதுக்கிடுச்சு, தூரமா கொண்டு போயிடுச்சு. இந்த காலை வேளையில உனக்காக மரிச்சவ உன் பக்கத்துல வந்து அந்த அப்பத்தை எடுத்து பிக்கும் போது பேதுரு இருதயம் உடைஞ்சிருக்கும். நான் மறுதளிச்சதுனால தானே அவருடைய கையில காயம். அவர் பாதத்தை பார்த்துருப்பான், கீழே உட்காரும் போது அப்படியே தழும்பு இருந்திருக்கும், மனசு அப்படியே குத்தி இருக்கும், தப்பு பண்ணிட்டோமோ,
தூரம் போயிட்டுமோ, இவ்வளவு சொல்லியும் கீழ்ப்படியாம போயிட்டுமோ. அந்த வலி, அந்த காயத்தை பார்க்க 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 அப்படியே இருதயம் சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும். இப்ப ஆண்டவர் கேட்கிறா, சாப்பாடு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவனை திருப்தியாக்கி உட்கார வச்சுட்டு கேட்கிறா, பேதுருவே, இவங்க எல்லாரையும் விட என்ன நீ அதிகமா நேசிக்கிறியாயா? ஆண்டவரை பார்த்து சொல்றான், நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. திரும்ப ஆண்டவர் கேட்கிறா, இவங்களை எல்லாத்தையும் விட என்ன அதிகமா நேசிக்கிறியாயா? நீ தான் பேதுரு என் பக்கத்துல வருவன்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் என் ஊழியத்தை நீ தான் எடுத்து செய்வேன்னு நினைச்சேன். இந்த 12 பேரை நீ தான் வழி நடத்துவேன்னு நினைச்சேன். உன்னை நம்பி தான் நான் எல்லா இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டேன். நீயே விட்டுட்டு போயிட்டியே. திரும்ப வரமாட்டியா? திரும்ப நேசிக்க மாட்டியா? திரும்ப உன் இருதயத்தை தர மாட்டியா? திரும்ப என் பக்கத்துல உட்கார மாட்டியா? திரும்ப என் கூட பேச மாட்டியா? என்னை திரும்ப நேசிக்க மாட்டியா கேட்கிறார். இவைகள் எல்லாரும் விட என்ன நேசிக்கிறியாயா? நேசிக்கிறான் ஆண்டவரே. கடைசியா கேட்கிறா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பியா? அப்பதான் அழுது சொல்றான், ஆண்டவரே, நான் முதல் உங்களை பார்த்ததும் தெரியும், உங்க பின்னாடி வந்ததும் தெரியும், உங்க கூட இருந்ததும் தெரியும், உங்களுக்காக வைராக்கியமா இருந்தது தெரியும். நான் சபித்து சத்தியம் பண்ணி உங்களை விட்டு தூரம் போய் 3 நாள் நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். நீங்க வந்த உடனே உங்களை பார்க்க நான் தவிச்ச தவிப்போம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நான் எந்த நிலைமையில இருக்கிறேன் இப்ப அப்படின்றது யூ நோ வெரி வெல் ஓகா, உங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொன்னானா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்துட்டாருனே கல்லறைக்கு ஓடுவாங்க. யோவானும் பேதுரும் ஓடுவான். யோவான் முந்தி ஓடிடுவான். வயசு பையன் பார்த்தீங்களா, முந்தி போய் கல்லறைக்கு முன்னாடியே நின்றுடுவான், உள்ள போக மாட்டான். ஆனா பேதுரு உள்ள போய் பாப்பா, உடம்பெல்லாம் சுத்தன துணி மட்டும் தனியா இருந்திருக்கும், தலையில சுத்தப்பட்ட துணி மட்டும் தனியா வந்திருக்கும். யூத மரபுபடி ஒரு வீட்டினுடைய தகப்பனோ தலைவனோ வீட்டை விட்டு வெளியே எங்கன்னா போறாங்கன்னா தலைப்பாகிய கலட்டி வாசப்படி பார்த்த மாதிரியே வச்சுட்டு போனவர் சீக்கிரம் வருவார்னு அர்த்தம். தலைப்பாகிய கலட்டி ஆப்போசிட்ல இப்படி திருப்பி வச்சுட்டு போனவர் எப்ப வருவாரோ வரமாட்டாரோ தெரியாது அப்படின்னு அர்த்தம். கவனிங்க பாப்போம். இப்ப ஆண்டவர் அந்த வசனம் நல்லா சொல்லும். உடம்புல சுத்தப்பட்ட துணியெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு தலையில சுத்தப்பட்ட துணியை மட்டும் எடுத்து வேற ஒரு இடத்துல வச்சுட்டு வாசப்படியை பாக்குற மாதிரி வச்சுட்டு போயிட்டா. வச்சுட்டு போனோன்னு இப்ப பேதுரு உள்ள போனோன்னு அந்த வசனம் அற்புதமா சொல்ல ஆரம்பிக்கும். பேதுரு தன் இருதயத்துக்குள்ளே சந்தோஷப்பட்டானா, போனவர் சீக்கிரம் வரப்போகிறான், விட்ட உறவை நான் தொடர போகிறேன், மீண்டுமா என் ஊழியம் கட்டப்படும், என் வாழ்க்கை கட்டப்படும், என் குடும்பம் கட்டப்படும், நான் நிலைமைக்கு வருவேன். அன்னைக்கு ஆண்டவருக்காக எல்லாத்தையும் இழந்தவர், அதை விட பெரிய காரியத்தை நான் ஆண்டவருக்காக செய்வேன். ஆமென். எவ்வளவு தூரம் போனாலும் அந்த கிறிஸ்துவின் அன்பு அவனை இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் கவனிங்க. யூதாஸ் காரியத்தை இருக்கிறான்ல, நான் 2 சம்பவத்தை சொல்லிட்டு முடிச்சிடறேன். யூதாஸ் காரியத்தை இருக்கிறான்ல, பேதுரு மாதிரி எல்லாம் ரொம்ப செய்யல. பேதுரு எல்லாருக்கும் முன்னாடி சபித்தான், எல்லாருக்கும் முன்னாடி சத்தியம் பண்ணினான். ஆனா யூதாஸ் காரியத்தை இருட்டறையில தான் அவரை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தான். 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டுட்டு போயிட்டான். எல்லாம் என்ன பாருங்க பாப்போம். கம்யூனியன் கொடுக்கிறாரு ஆண்டவர், காலை தொடைக்கிறாரு. அப்பயாவது அந்த பயலுக்கு ஒரு உணர்வு வர வேணா? அப்படியே உட்கார்ந்துருக்காயா? உங்களில ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறாங்கிறா, என்னோட கூட தளத்துல கையிடுகிறவங்கிறா, இந்த அப்பத்தை நான் யாருக்கு கொடுக்கிறோன்னு அவன் தாங்கிறா. அவனை பத்தே சொல்றா, நீ செய்வதை சீக்கிரமாய் போய். எத்தனை சொல்லியும் அந்த குணப்படாத இருதயம் வர, மாறாத இருதயம். போயிட்டான், போய் காட்டி கொடுத்துட்டான், இயேசுவை பிடிச்சிட்டான். அடுத்த நாள் பிலாத்து தீர்ப்பை எழுதிட்டான். என்ன தீர்ப்பு? இவரை சிலுவையில் அறையணும்னு ஒப்பு கொடுத்துட்டான். இப்பதான் யூதாஸ் காரியத்துக்கு உணர்வு வருது. இவன் நினைச்சானா இப்ப காட்டி கொடுத்துடலாம், அப்புறமா பின்னாடி போய் இப்ப காட்டி கொடுத்துடலாம், அப்புறமா பின்னாடி போய் என்ன செஞ்சிடலாம்? ஒரு முறை தானே பாஸ்ட் பார்க்கவா போறாரு, தப்பு பண்ணிடலாம், அப்புறமா அடுத்த வாரம் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு கம்யூனியன் வாங்கிடலாம். என்ன ஒரு மாதிரியை பாக்குறீங்க? நீங்க எல்லாம் செய்யாத மாதிரி என்னைய பாக்குறீங்க? இயேசுவின் ரத்தம் செய்யும். சொல்லுங்கம்மா அல்லேலூயா. ஒரு முறை தானே செஞ்சிடலாம், அப்படிதான் அவன் நினைச்சான். ஆக்சுவலா அவன் நல்லவன், ஆனா மனம் திரும்ப விரும்பல. இப்ப காட்டி கொடுத்துடலாம், நாளைக்கு அவரு கூட போய் சேர்ந்துடலாம். 30 வெள்ளி காசு அவனுக்கு ஒண்ணும் பெருசு கிடையாதுயா.
அவன் ஒரு புரட்சியாளையா, நல்ல வெல் எஜுகேட்டட் ஃபெல்லோயா, நல்ல இடத்துல இருந்து யூதேயா தேசத்துல இருந்து வந்தவன்யா. இவெல்லாம் கலிலேய மீன் பிடிக்கிறவன், அவன் மட்டும் யூதேயா தேசத்துல வந்த வெல் எஜுகேட்டட் ஃபெல்லோ, நல்ல படிச்சவன், புரட்சியால, சமுதாயத்துல யூதர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்யணும்னு வந்தான். அவன் நினைச்சானா இப்ப காட்டி கொடுத்துட்டு பின்னாடி போய் சேர்ந்துடலாம். பின்னாடி சேர முடியலையே. இயேசுவை சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவருடைய உடம்பெல்லாம் 39 அடிகளால கிழிக்கப்படுது. யூதாஸ் கேள்விப்பட்டுட்டா, 30 வெள்ளிக்காசு வச்சிக்க முடியல, வேகமா ஓடுறான் ஆசாரியர்கள் கிட்ட. ஓடி போய் சொல்றான், ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. எல்லாம் இணைய பேர் நம்மள பாவத்துல விழ பண்றான் பத்தியா, நம்மள தப்பான வழியில நடத்துறான் பத்தியா. அவன் நடத்திட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவாயா, நம்ம தான் ஏன் பலியாடா மாறிடுவோம். அவன் சொன்னான், நீ வந்து காட்டி கொடு, 30 வெள்ளிக்காசு உனக்கு தரேன்னா. இப்ப அவங்க கிட்டயே போய் சொல்றான், நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், எனக்கு இந்த காசு வேணாம், இந்த காசு நீங்களே வச்சுக்கோங்க. அவர் திரும்ப வந்துருவார்னு நினைச்சேன். போயிட்டா. அந்த இவனை பாவத்துல விழ பண்ணுவான் அத்தனை பேரும் சேர்த்து சொல்றான், நீ ஆச்சு உன் பாடாச்சு. எவனோ ஒருத்தனோட சேர்ந்து தப்பு பண்றப்ப, யாரோ ஒருத்தரோட போய் தெய்வத்துக்கு துரோகம் பண்றப்ப, இங்க பேர் அவன் காட்டி கொடுத்துருவான். ஆனா பலியாடா நீ மாறிடுவ தெரியுமா. உன்னை தெய்வத்தை விட்டு பிரிச்சிருவான், ஆண்டவரை விட்டு பிரிச்சிருவான், அற்பமான காரியத்தை கேட்டு உன்னை நயவசனம் பண்ணிடுவான். ஆனா நீ திரும்ப வரணும்னு நினைச்சாலும் முடியாது. யூதாஸ் காரியத்தை சத்தம் போட்டு கத்துறான். 30 வெள்ளிக்காசை தூக்கி தேவாலயத்துல போட்டுட்டான். இப்ப இயேசு கிட்டையும் போக முடியல, ஆண்டவர் சொன்ன வார்த்தையும் கேட்கக்கூடிய இடத்துல இல்ல, நினைவு கூறக்கூடிய இடத்துல இல்ல, ஆண்டவருடைய பார்வை படக்கூடிய இடத்துல இல்ல. கடைசியா போய் நான்று கொண்டு செத்தானா. இந்த நல்ல வெள்ளிக்கிழமையில ஐயா உன்னை என்னையும் தப்பு பண்ண வைக்கிறான் பார், அவன் உயிரோடு இருந்துருவாயா, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருயா. நம்மளை தெய்வத்தை விட்டு பிரிக்கிறான் பார், ஊழியத்தை விட்டு பிரிக்கிறான் பார், சபையை விட்டு பிரிக்கிறான் பார், ஆண்டவரை விட்டு பிரிக்கிறான் பார், குடும்பத்தை விட்டு பிரிக்கிறாளுங்க பார், புருஷனை விட்டு பிரிக்கிறா பார், மனைவியை விட்டு பிரிக்கிறா பார், தவறான போதை வஸ்துக்கு நம்ம அடிமைப்படுத்தி கொண்டு போறான் பார். அவன் கொண்டு போயிடுவான், அவன் எஸ்கேப் ஆயிடுவான், நம்ம பலியாடா மாறிடும். நான் பேசுறது புரிஞ்சுதா? விரும்பினாலும் வரவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இவன் இந்த மாதிரி மாறிட்டானா, கெட்ட குமாரன் இருக்கிறான், தன் தகப்பன் எடுக்கிற சொத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டானா. எங்க செஞ்ச தப்ப யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடிய இடத்துல தூர தேசத்துக்கு போயிட்டான். பணத்தை அநியாயமா செலவு பண்ணான், பணம் எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாக ஆரம்பித்ததான். ஒவ்வொரு வீடா போய் வேலை கேட்டிருப்பான், ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கியிருப்பான். கடைசியா பன்றிகளை மேய்க்கக்கூடிய ஒருத்தன் வீட்டுக்கு போயிட்டான். அவன் வீட்டுக்கு போய் கேட்கிறான், எனக்கு பன்றியை மேய்க்க வேலைத்தான். அவன் சொல்றான், பன்றிக்கு போடக்கூடாது, தவிட்டு கூட நீ என்ன செய்யக்கூடாது, தவிட்டு காயாது, அந்த காயை கூட நீ திங்க கூடாது அப்படிங்கிறான். அப்பதான் உட்கார்ந்து அந்த வசனம் சொல்ல அவன் புத்தி தெளிஞ்சு ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தானா. எங்க அப்பா வீட்டுல எத்தனையோ வேலைக்காரர் இருக்கிறான், மன நிறைவா சாப்பிட்றான், வேலைக்காரனுக்கு கிடைக்கிற சாப்பாடு கூட எனக்கு கிடைக்கலையே, என் ஸ்தானத்தை விட்டு நான் எழுந்து வந்துட்டேன்ட்டு புத்தி தெளிஞ்சு மீண்டுமா எழுந்து தன் தகப்பனிடத்துல வர ஆரம்பித்தானா. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். பாருங்க, இவன் என்னென்னமோ பேசிட்டு வரான். ஆனா அவங்க அப்பா இவன் தகப்பனை விட்டு போனதுல இருந்து அவங்க அப்பா சாப்பிட்டிருப்பாரு, நல்லா உடுத்திருப்பாரு, நல்லா இருந்திருப்பாரு. தப்பு பண்ணவன் தான், தூரம் போனவன் தான், துரோகம் பண்ணவன் தான், எல்லாருக்கும் முன்னாடி அசட்டை பண்ணவன் தான், தூரம் போயிட்டான். ஆனா அவன் தூரத்துல வர்றத அப்பா பார்த்தோன்னே, நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்கிறேன், ஒவ்வொரு நாளும் மாடி மேல நின்று பார்த்திருப்பார். பையன் வந்துருவானா, பையன் வந்துருவானா, பையன் வந்துருவானா, பையன் வந்துருவானா, பையன் வந்துருவானா. அந்த நாள் துக்கத்தோடு மாட்டிருக்க. திரும்ப போய் நின்றுப்பார். அந்த பையன் வரமாட்டானா, இவன் வரமாட்டானா. வேலைக்காரன்லாம் கூப்பிட்டு கேட்டிருப்பேன், என் பையனை எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? தூரத்துல போய் கேட்டிருப்பேன், என் பையனை எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? பையன் வருவானா, பையன் வருவானா, பையன் வருவானா, பையன் வருவானா, பையன் வருவானா. இந்த ஏக்க பெருமூச்சோடு இருந்திருப்பா. ஒரு நாள் அவர் எதிர்பார்த்தது போல பையன் வர ஆரம்பிச்சிட்டான். பையன் என்னமோ நடந்துதான் வந்தான். தகப்பன் தான் இருக்கிற இடத்தை விட்டு வேகமா ஓடி வந்து பையனை கட்டி பிடிச்சிட்டு
கழுத்தெல்லாம் முத்தம் கொடுக்கறான். அவன் சொல்றான், பன்றிகளை மேய்க்கிறான், குளிச்சு எத்தனை நாள் ஆயிருக்கும், என்ன சாப்பாடு சாப்பிட்டுருப்பான், எலும்பும் தோலுமா இருந்திருப்பான், தலையெல்லாம் பண்ணாடையா இருந்திருக்கும், உடம்பெல்லாம் அழுக்கா இருந்திருக்கும். ஆனா அப்பாவுக்கு அவன் மேல இருக்கிற அழுக்க விட அவன் மேல இருக்கிற பாசம் தான் முக்கியம். அவன் ரத்தத்தின் ரத்தம். அல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையில தெய்வத்தை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஜபத்தை விட்டு தூரம் போயிருக்கலாம், சபையை விட்டு தூரம் போயிருக்கலாம். ஆண்டவர் என்னைக்கோ பேசுனது நினைவுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கூனி குறுகி போய் உட்கார்ந்துருக்கலாம். இன்னைக்கு நாமளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே, நான் வர்றேன் ஆண்டவரே, நீ வரேன்னு சொன்னாலே போதும். நீ ஒரு அடி எடுத்து வச்சா அவர் ஓடி வருவார், உன் பக்கத்தில் வருவார். நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பார், நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கி போட்டு மீண்டுமாய் புதிய வஸ்திரத்தினால, புதிய மோதிரத்தினால, புதிய பாதரட்சையினால, பாருங்க, நம்ம போனதுக்கு அறிகுறியே இல்லாதபடி, பின்வாங்கினதற்கு அறிகுறியே இல்லாதபடி, தகப்பனை விட்டு தூர போனதற்கு அறிகுறியே இல்லாதபடி கர்த்தர் புதிய கிருபையினால, புதிய அபிஷேகத்தினால, புதிய வல்லமையினால நம்ம நிரப்ப போதுமான ஆண்டவர் இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து வந்துட்டா போதும், உன்னை என்னை அவர் தலைகீழாக மாற்றுவார். நான் பேசுறது புரிஞ்சுதா? ஆமென். இயேசு நிழல் பட்டு கூட அற்புதம் நடக்கலையா? பேதுரு நிழல் பட்டு அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்த பரலோகத்துல பெரிய சந்தோஷம் உண்டாகுமா? அந்த சந்தோஷத்தினாலே மகிமை பூமியில விளங்கும், அற்புதம் நடக்கும், ஆச்சரியமான வழி திறக்கும். ஆமென். வேணாம், பைபிள் இல்லாத ஆண்டவருக்கு துரோகம் பண்ணவர்களை விட பைபிளை வச்சு துரோகம் பண்ணவர்கள் தான் அதிகம். ஆண்டவருக்கு தூரம் நின்று அவனை சிலுவையில் அறையன்றது வேற, அவர் கூட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போய் அவன் கூட நின்னுட்டு அவரை சிலுவையில் அறையன்றது வேற. நாம எங்க நிக்கிறோம்? யோவான் 19 வயசு, சீஷர்கள் எல்லாம் ஓடிட்டா, ஆனா சிலுவையின் அடிவாரத்தில் நிக்க ஆரம்பிச்சான். மூத்தவன் பேதுரு தூரம் போயிட்டான், ஆனா திரும்ப சமீபமாய் வந்துட்டான். கர்த்தர் காரியத்தை மாற்ற ஆரம்பித்தார். நான் பேசுனது புரிஞ்சுதா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அரண்மனைக்கு உள்ள போனவன், அரண்மனை வாசப்படியில் வந்தவன், மண்டபத்துக்கு வெளியே வந்தவன் கொலகார கும்பலோடு போய் நின்னான். ஒரு காலத்துல எப்படி அந்நிய பாஷை பேசி ஆராதிச்சோம், பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தோம், அபிஷேகத்துல நிரம்பணும், கிருப வரங்களை பெற்றோம், ஆண்டவரோடு நடந்தோம், தெய்வத்தோடு பழகணும். ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது போல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி, ஒரு காலத்துல நம்ம சொன்னோம் நான் இயேசுவோடு இருக்கிறேன், ஆனா இப்ப வேலைக்காரி சொல்றா, ஏய் நீ இயேசுவோடு இருந்தவன் தானே, தெரியாதுன்ட்டு போறோம். நான் பேசுறது புரியுதா? அல்லேலூயா. பகிரங்கமாக அறிக்கை பண்ண நம்ம எப்படி இருந்தோம்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துன்னு சொல்லும் போது எப்படி இருந்தோம்? எனக்கு அந்த ஆளை தெரியாதுன்றது எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை ரொம்ப தூரம் போயிருக்கலாம், கவலைப்படாத. நாம் சத்துருக்களா இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார். நாம் பலனற்றவர்களா இருக்கும்போது அவர் நமக்காக மரித்தார். நாம் பாவிகளா இருக்கும்போது அவர் நமக்காக மரித்தார். அந்த மரணத்தினுடைய ரத்தத்தின் வல்லமை நம்ம மேல விழுந்தா நம்ம தலையெழுத்தே தலைகீழா மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம்.